ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சரி, இப்போ நம்ம இந்த ராமானுஜ வித்யா வகுப்புடைய 3வது பாடத்தை பார்க்கணும். இன்னைக்கும் கூட நேர தர்க்கத்துக்கு போக போறது கிடையாது. ஏன்னா போன வாரத்தோட கொஞ்சம் மிஞ்சின பகுதி இருக்கு. ஆக அடுத்த வாரத்துலேருந்து ஃபார்மலா தர்க்கம்னா என்ன அப்படின்றத தமிழ்லயே சுலபமா பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ நான் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கும் ப்ரெசன்டேஷன் எதுவும் இல்லை. சும்மா இந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரம் எப்படி பயன்படுறது, அதுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம சம்பிரதாயத்தில் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும் இந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி போன வாரத்துடைய ரீகேப் அநேகமா நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேற்கொண்டும் ஒவ்வொரு கிளாஸ் அட்டன் பண்ணா நம்ம மிச்சமுள்ள நாள்ல நம்ம கண்டிப்பா பரிசிரமப்படணும், அதுக்கு உண்டான முயற்சியை செய்யணும். அது பண்ணீங்களா அப்படின்னு கொஞ்சம் இன்னைக்கே பார்ப்போமே. போன வாரத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா, மீமாம்சா சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சோம். அது வேத வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு விசாரிக்கக்கூடியதுதான் மீமாம்சா சாஸ்திரம். அதுல முக்கியமா முதல்ல என்ன பண்ணார் ஜெய்மினி, வேதத்தை ஏன் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வேதத்தினுடைய பிராமாண்யம். பிராமாண்யம் அப்படின்னா பிரமாணமாக இருக்கிற தன்மை. பிரமாணம்னா என்ன, இதை நம்ம 2 வாரம் முன்னாடி பார்த்தோம். முதல் வகுப்புலயே பார்த்துதான் ஞாபகம். பிரமாணம்னா என்னன்னு யார் கான்பிடன்ஸ் இருக்கு? கோவிந்ததாச சுவாமி. பிரமாண உண்மையான அறிவு. பிரமாணம்ங்கிறது உண்மையான அறிவை கொடுக்கக்கூடிய விஷயம். 3 இருக்கு பிரமாணம். தேவரிய சொன்னது 3 தான் இப்ப பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் நிறைய கூட இருக்கு. பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம். பிரத்யக்ஷம் புலன்களால தெரிஞ்சுக்கிறோம். சரி, வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கும். லட்சுமி நரசிம்மன் சுவாமி. பிரத்யக்ஷம்னா என்ன? இல்ல, அது பிரமாணம்னா ஸ்கிரிப்ட், பேசிக்கா அதுதான் மூலம். அந்த மாதிரி அப்படி இல்லை. கோவிந்தாச சுவாமி சொன்னது சரிதான். பிரமா அப்படின்னா சரியான அறிவு, பிரமாணம் அப்படின்னா சரியான அறிவை கொடுக்கக்கூடிய கருவி, அதுக்கு உண்டான கருவி. அதுல 3 பார்த்தோம். பிரத்யக்ஷம், அனுமானம், அதே போல சப்தம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதையும் சொன்னேன். நம்மளுடைய சித்தாந்தத்திலையும் இதுதான், ராமானுஜ சித்தாந்தத்திலையும் இந்த 3 தான் பிரமாணங்கள். இதுல பிரத்யக்ஷம்னா சம்பத்குமார் சுவாமி. இந்திரியங்கள் தான் பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷம் என்னன்னா இந்திரியம் தான் பிரத்யக்ஷம். சரி, அனுமானம் அப்புறம் சப்தம்ன்றது அநேகமா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்ட் கூட, இப்போதைக்கு அதுக்கு போக வேண்டாம். இந்த 3 தான் பிரமாணம். சரி, இப்போ வேதமானது பிரமாணம், அதுவும் சப்தம் தான். இப்போ வேதமானது சரியான அறிவை ஏற்படுத்துகிறது அப்படின்றத ஸ்தாபிக்கிறார் ஜெய்மினி மகரிஷி. இதான் ஆரம்பத்துல மீமாம்சா அப்படின்ற சாஸ்திரத்தினுடைய ஆரம்பத்துல ஜெய்மினி மகரிஷி இதுதான் பண்றார். சரி, அதை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாக்கியங்கள்னால ஒரு வாக்கியத்தை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், அங்கத்துவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தது என்னன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை, அதிகமாக சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு தான் தோன்றது. ஆனா ஒரு வாக்கியத்தை அனலைஸ் பண்றதுக்கு ஒரு 6 விதங்கள் உண்டு. ஸ்ருதி, லிங்கம், வாக்கியம், பிரகரணம், ஸ்தானம், சமாக்கியா. இதெல்லாம் கொஞ்சம் வேகா இருக்கும் இப்போ. ஆனா இதை பத்தியும் கொஞ்சம் போனதுல கொஞ்சம் டச் பண்ணியிருந்தோம். என்னென்னு ஸ்ருதி அப்படின்னா டைரக்டா சொல்றது, இந்த மோட்டார் பைக்கை நீ வாங்கு அப்படின்னு டைரக்டா சொல்றது இருக்கு இல்லையா, அதான் ஸ்ருதி. லிங்கம், சாமர்த்தியம் அப்படின்றதையும் ஒண்ணு பார்த்தோம். ஆகையினா அதனால நம்ம வேற ஒன்னே நம்ம புரிஞ்சுக்கோன்றான் அந்த அர்த்தத்தை பார்த்தோம், சாமர்த்தியம், லிங்கம் அப்படின்னு. யாருக்காவது அந்த உதாரணம் ஞாபகம் இருக்கா? வேதத்தில் கொடுக்கப்பட்ட உதாரணம் வேற யாராவது சொல்லணும், இது வரைக்கும் சொல்லாதவர்கள். யார் கை தூக்கி இருக்கா? விமலா மாமி. என்ன மாசி மாமி? சரியா பிரிச்சிடு அப்படின்னு சொல்லும்.
ஆனா சரி. எதை பிரிக்கணும்னு அங்க தெரியாது இல்லையா. ஆனா அவ்விஸ்ங்கிறது நிறைய தேன், பால், தயிர், லிக்விட் ஆஸ் வெல் அஸ் சாலிட் மாதிரி இருக்கு. எதை பிரிக்க முடியும்னா நம்ம ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறோம் அதுல. கடினமான பதார்த்தத்தை பிரித்தெடு அப்படின்னு சொல்றோம். சரி தேன சரி. கடின பதார்த்தம் அவத்தியதி அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சந்தோஷம். சரி, நல்ல ப்ரிப்பரேஷன் இதுதான். சரி, இந்த மாதிரி எஃபர்ட் போட்டுன்னு வந்துட்டீங்கன்னா எல்லாருமே இன்னைக்கு பாரு டிராஸ்டிக்கா குறைஞ்சி போயிடுது. கிட்டத்தட்ட 60 பேர் தான் இப்போதைக்கு சேர்ந்துருக்கா. ஆனா எல்லாருமே எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிய வரும். சில மாசங்கள்லயே உங்களுக்கு நல்ல ஆழமா நீங்க புரிஞ்சுக்கலாம் சம்பிரதாய கிரந்தங்கள்லாம். சரி, இதான் லிங்கம் அப்படின்றதனுடைய வாக்கியத்துக்கு. வாக்கியம்ன்றது ஒன்றும் பெருசா ஒன்றும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையா? வாக்கியம்ன்றது கூட பார்த்தோம் ஆக்சுவலா. பார்த்தோம் சாமி. ரங்கசாமி சாமி அடியே. வாக்கியம்ங்கிறது பிரமாணம். பிரேமயி ஜுஹு அப்படிங்கறத சொன்னோம் நம்ம. இந்த அதாவது இந்த பலாச மரத்தால ஆன பாத்திரத்தினால செய்யி அப்படின்னு சொன்னது. அந்த இந்த பைக்கை வாங்கி சொல்லல, அதான் அங்க வாசியே. இந்த பலாச மரத்தால இந்த பாத்திரத்தை நீ செய் அப்படின்னு சொன்னா அது நேர ஸ்ருதி, டைரக்ட் இதுவாயிடும் இல்லையா, வாக்கியம் ஆயிடும் இல்லையா. ஆமா செய்தால் பாவம் வராது அப்படின்னு. எஸ்ஏ பரணபவதி நச பாபம் ஸ்லோகம் ஸ்ருணோதி, அது இருக்கணும், அந்த வாக்கியம் அப்படி இருக்கு. இப்ப என்ன அப்படின்னா நேர நீ இந்த பலாச மரத்தை கொண்டு இந்த பரணதா அப்படின்றத கொண்டு நீ ஜுகுவ பண்ணு அப்படின்னு வேகம் சொல்லல. பண்ணினாலும் கூட அது எப்படி இருக்கு அப்படின்னா அது அந்த வாக்கியம் எப்படி இருக்குன்னா, யாருடைய ஜுகு அந்த பாத்திரமானது பர்ணத்தால ஆக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு பாப்பம் எதுவும் வராது, அவன் எந்த பாப்ப ஸ்லோகத்தையும் கேட்க மாட்டான். இப்போ செய்யன்னா எதுவும் பக்கத்திலே வரல வேதம். அது நம்ம தான் இப்ப யோசிப்போம், இந்த சென்டென்ஸ் இப்ப எதுக்காக இருக்கு அப்படி நம்ம யோசிக்கணும். இது எதுக்காக வேதம் என்கிட்ட சொல்லணும்? இப்போ யாருடைய ஜுகு பாத்திரம் பர்ணத்தால ஆக்கப்பட்டிருக்கோ அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. இது நம்ம லௌகிக்கமா ஏதோ ஒன்று பார்த்தோம். யாருக்கு நீ நேரம் இந்த மோட்டர் பைக்கை வாங்கு அப்படின்லாம் சொல்லாம, யாருக்கு இந்த பைக் இருக்கோ அவனுக்கு உண்மையே நடக்காது அப்படின்னு இவரே என்கிட்ட சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா. நம்மள அப்படி எப்ப எப்படி மாத்தி வச்சுப்போம், பைக்கை வாங்க சொல்றாரா அப்படின்னு நம்ம அப்படியே சென்டென்ஸை மாத்தி வச்சுக்கிறோம் இல்லையா. அதேதான் இங்கேயும் நடக்கிறது. அநேகமா எல்லாருமே ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த லோக திருஷ்டாந்தத்திலேயே பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலேட்டபிளா தான் இருக்கும். நம்ம லோகத்துல இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை கொண்டு அது லோகத்து வாக்கியங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்றது அது ஒண்ணு இருக்கட்டும். முக்கியமா அருளி செயல், ஆழ்வார் அருளி செயல்கள்லாம் பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்தியான நல்லபடியா புரிஞ்சுக்க முடியும். இப்படி அனலைஸ் பண்ணணும் தெரிஞ்சுட்டோம். சரி, இதான் வாக்கிய விஷயத்துல. அப்புறம் இப்போதான் நம்ம பிரகரணத்தை பத்தி பார்க்கணும். அதாவது பிரகரணன்றது கான்டெக்ஸ்ட். இந்த கான்டெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நமக்கு இல்லாத ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். சரி, இன்னைக்கு காலத்தால் தான் ஆக்சுவலா அமிச்சேன்னா, இன்னைக்கு காலத்தாலையா இது என்ன பாட்டு, எந்த தந்தை 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 மூத்தப்பன் ஏழுபடி கால் தொடங்கி அதை போன வாரம் பார்த்துட்டோம். அது போன வாரம் பார்த்துரும். சரி, இல்ல அங்கேயே வருது எந்த தந்தை தான் சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒன்று குடிகுடியா செய்யணும். சரி, அங்க வருது. சரி, அங்கேயும் வருது. நான் இடத்துல ஆட்சிக்கின்ற எந்த தந்தையிலையும் வருது. எந்த தந்தை 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 ஏழுபடி கால் தொடங்கி வழி வழி ஆட்சிகின்றோம், அங்கே ஆட்சிகின்றோம். அதையும் பார்க்கலாமே. போன வாரம் தீயில் பொழிகின்ற அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அம்சத்தை சொல்லணும். எவ்வளவு பேர் எவ்வளவு ஞாபகம் வச்சுருக்கான்னு பார்ப்போம். இது வரைக்கும் சொல்லாதவர்கள் இந்த தீயல் பொழிகின்ற அந்த பாட்டுல ஒரு சம்ஸ்கிருத பிரமாணத்தை எடுத்து ஒரு விசாரமானது செய்யப்பட்டது. எப்படி அதை பிரிக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் சொல்றதுக்கு. எப்படி பிரிக்கலாம்? சரி, கிருஷ்ணன் சுவாமி முன்னாடி கை தூக்கிட்டார். சரி, ஏதாவது ஒரு சின்ன பாகம் சொல்லலாம் சுவாமி. என்ன அங்க கண்ணன் துவாரகையிலிருந்து புறப்படும் போது காவலாளியிடம் யாரையும் உள்ள விட வேண்டாம் என்று ஆணையிடுகிறான். ஆனால் அவன் கரெக்டா கண்ணனுடைய ஆணை கரெக்டா என்ன சொன்னான்? கண்ணன் சங்கு சக்கர பொடி
விட்டவர்களை மட்டும் உள்ளே விடலாம் என்று ஆணையிடுகிறார். சங்கு சக்கர பொறி ஒற்றி கொண்டவர்களை உள்ள விடலாம். அப்புறம் வேற என்ன சொன்னா அடுத்தது? அப்புறம் சங்கு சக்கர லாஞ்சனம் இல்லாதவர்களை உள்ளே விட வேண்டாம். இதான் இப்ப டைரக்டா இவ்வளவுதான் அந்த வாக்கியமானது தெரிவிக்கிறது. சக்கராங்கிதா பிரவேஷ்டவ்யா யாவத் ஆகமனம் யாவது ஆகமனம் ஆமா. சரி, இதான் வந்து கண்ணன் நேரம் சொல்லியிருக்கான். இப்ப வேற யாராவது இப்போ இதுல 2 பாகங்கள் இருக்கு இல்லையா? முதல் பாகத்துல என்ன மாத்தி இருக்க ஆச்சாரியர் என்ன மாத்துறார்? பெரியவா சன்பிள்ளை என்ன மாத்துறார்? காயத்ரி மாமி சங்கு சக்கரம் லாஞ்சனம் இருக்கவால நிசங்கிதமா உள்ள அனுமதிக்கலாம். இருக்கட்டும், அது ஒரு பாகம் கரெக்டா சொல்லிட்டீங்க. இன்னொருத்தருக்கு இன்னொரு அடுத்த வாய்ப்பு கொடுக்கலாம். சரி, இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா சொல்லுங்க. இதுல வந்து கரெக்டா என்ன ஆட் பண்ணிருக்காரு? பெரியவா சன்பிள்ளை வந்து என்ன பாகத்தை ஆட் பண்ணிருக்காரு? காயத்ரி மாமி நிசங்கிதமா எந்த விதமான இதுவும் இல்லாம அவளை அனுமதிக்கலாம். கரெக்ட், நல்ல கூர்மையா கவனிச்சிருக்கீங்க. சரியா, அந்த பாகத்தை தான் ஆட் பண்ணிருக்க நிசந்தேகமாக அப்படின்னு. மாமி முடிஞ்ச வரைக்கும் நீங்க இது எடுத்துக்கோங்க. நெத்திக்கு குங்குமம் சரி நல்லதுதான். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தீர்க்கமா நெத்தியில தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்ரீ சுக்திகள்லாம் டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா அப்படின்னு தோன்றது எனக்கு. இது ஒரு இதுவா சொல்லல, பாத்துக்கோங்க நீங்க. இதுவே நல்ல ஆழமா பார்க்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் அனுகூலமா இருக்கும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா புரிஞ்சு சொல்லியிருக்கீங்க. நல்ல இதெல்லாம் ஒவ்வொன்றுமே கஷ்டமான கான்செப்ட். எனக்கு ஆக்சுவலா ஆச்சரியமா இருக்கு. சாஸ்திரம் படிச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விஜயஸ்வர 2-3 கிளாஸ்ல வந்து நீங்க ஆழமா எல்லாம் கிரகிக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நிசந்தேகமா அப்படின்ற இதை வந்து அவங்க ஆட் பண்ணிருக்காரு. அடுத்தது மாலினி மாமி கை தூக்கி இருக்கா. அடுத்த 2வது பாகத்துல அல்லாதாரை பாவபர்ச்சை பண்ணி புகவ கடவது. அந்த மாதிரி சங்கு சக்கர லாஞ்சனம் இல்லாதவர்களை பாவ பரிச்சை பண்ணி புகவ கடவுதுன்னு சொல்லிருக்காங்க. சரி, அப்ப என்ன மாத்திருக்காருங்க ஆச்சாரியார்? இங்க வந்து அல்லாதவரை வந்து விட வேண்டாம்னு இருந்தத இங்க பாவ பரிச்சை அப்படியே மாத்திருக்காரு. சம்பந்தமாவே ஆச்சாரியார் மாத்திருக்காரு. விட வேண்டாம் அப்படின்னு சொன்னத பாவ பரீட்சை பண்ணி விட வேண்டும் அப்படின்னு மாத்திருக்கு. சரி, சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ வந்து இதெல்லாம் இப்போ ரிசர்ச்சே இருக்கு, ஆராய்ச்சி. ஏன் இப்படி சொன்னார்? எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கணும். இல்ல ரங்கசாமி வேண்டாம், வேற யாராவது எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த அனாலிசிஸ? ஏன் இப்படி சொன்னார்? இது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? வேற யாருமே இல்லையா? ரங்கநாதன் சுவாமி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே போறோம், அடுத்த வார்த்தை அதுலயே கிடைச்சிருக்கு. ஆனா 2த்தையுமே சொன்னார். ஏன் 2 வாக்கியமும் சொல்றாரு? அதாவது இவாளை மட்டும் விடலாம்னு சொன்னாலே போறோம், மற்றவாளை விட வேண்டாங்கிறது கிடைச்சிரும். ஆனா அதையும் சேர்த்து தெரிவிச்சிருக்காரு. அதனால ஏன் தெரிவிச்சா அப்படிங்கிறதுல இருந்து தொடங்கி யோசிக்கிறேன். இதான் இப்போ ஆராய்ச்சியே. இப்போ சங்கு சக்கர லாஞ்சனம் பெற்றவர்களை உள்ளே விடு அப்படின்னு குறிப்பிட்டு அவர்களை உள்ளே விடு அப்படின்னு சொன்னாரு. அப்போ மற்றவர்களை உள்ள விடக்கூடாதுன்னு தன்னிடையே தெரிஞ்சிருது. அப்ப எதுக்காக கண்ணன் மறுபடியும் மற்றவர்களை உள்ள விடாதேன்னு தனியா ஏன் சொல்லறான்? சரியா, இங்கதான் ஆராய்ச்சி ஆரம்பம். இதுக்கு மறுபடியும் கொஞ்சம் கஷ்டம். இப்போ இந்த மீமாம்சா சாஸ்திரத்துல ஒரு உதாரணம் பார்த்தோம். என்னன்னு ஹிண்ட் கொடுக்குறேன். ராதா மாமி சோம யாகம்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சோடசி கிரகணம் அது பண்ணினா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்றது யாகம் பூர்த்தி ஆகும்னு இதுவா இருக்கு. பண்ணா விட்டாலும் மற்ற அங்கங்களினால் பலன் கிடைக்கும். ஏதோ ஓரளவு புரிஞ்சு மற்ற அங்கங்களினாலும் மற்ற அங்கத்தை வச்சுட்டு பலன் கிடைக்கும். இது பண்ணலைனாலும். சரி, ராதமாமி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டு ஆக்சுவலா எல்லா அம்சங்களும் கரெக்டா வந்துடுது. இப்போ சாமி எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும். எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும்.
மறுபடியும் ராதாமாமி கை தூக்கியிருக்கா. இது ஏதாவது சரியா சொல்லணுமா? ஆனா மாமி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா சொல்லிட்டீங்க. இல்ல அடியன் சுவாமி கையெல்லாம் தூக்கல, அது கட் பண்ணினே அது இதுவாயிடுச்சு, வேற ஒண்ணு. சரி 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 சரி. இதுக்கு ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ராதாமாமி சொன்னது வந்து பர்ஃபெக்டா சொல்லியிருக்கா. இது இன்னும் ரிஃபைன்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்ப இந்த சோமயாகத்துல என்ன சொல்லியிருக்கு, ஷோடசி அப்படின்னு ஒண்ணு பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு ஹோமம் பண்ணு அப்படின்னு சொல்றது. மறுபடியும் வேதம் என்ன சொல்றதுன்னா, அதை வச்சு ஹோமம் பண்ணாத அப்படின்னு சொல்றது. பண்ணுன்னு ஹோமத்தை பண்ணுன்னு சொல்றது, ஹோமத்தை அது கொண்டு பண்ணாத அப்படின்னு சொல்றது. இப்போதான் நம்ம இங்க ஆராய்ஞ்சு பார்த்தோம். வேதம் வந்து உன்னை பண்ணு அப்படின்னு சொன்னான்னா என்ன அர்த்தம் அதுக்கு? யாகத்தை பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே நம்ம யாகத்தை பத்தி என்னன்னு புரிஞ்சுப்போம், யாகத்துல என்ன தன்மை இருக்குன்னு புரிஞ்சுப்போம். இது கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். மாலதி மாமி வேண்டாம், சீதாராம சுவாமி. அதோட பலன் வந்து நல்ல பலன் கொடுக்கறது. இதுதான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப வேதமானது யாகத்தை பண்ணு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா, யாகமானது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். சரி, வேற யாராவது இப்போ வந்து சொல்லுங்க. இப்போ ஒரு செயலை பண்ணாதானே வேதம் சொல்றது, அப்ப இந்த செயல என்ன தன்மை இருக்கிறதா தெரிஞ்சுப்போம். கோபாலன் சாமி. அது பண்ணாதேன்னு சொல்லச்ச, அது பண்ணாம விட்டாலும் மத்த அங்கங்கள்னால பயன் கிடைக்கும் நமக்கு. அது நேரம் இங்க தெரிஞ்சுக்க மாட்டோம். பொதுவா இப்போ உள்ளி பூண்ட சாப்பிடாத அப்படின்னு வேதம் சொல்றது, இத பண்ணாத அப்படின்னு வேதம் அங்க சொல்லும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுப்போம், அங்க தீமை ஏற்படுறது, தீய பலன்கள். அப்ப நம்ம செய்தோமே என்றால் தீமை ஏற்படும் அப்படின்னு பொதுவா நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ கிடைக்காது, அது இப்ப இங்க கொண்டு வரும். செய்யாததை செய்யணும்னாக்கா பலன் கிடைக்காது, பூர்த்தி ஆகாது. சரி, கரெக்ட், சரியா. இது வந்து யாக விஷயத்துல நம்ம வந்து யாகத்துக்கு வேண்டியது ஒண்ணு இருக்கு, அங்கம் அப்படின்னு சொல்லுவோம். யாகத்துக்கு வேண்டியது ஒண்ணு இருக்கு, அதை செஞ்சோம்னால்தான் யாகத்துக்கு பூர்த்தி ஏற்படும். செய்யாமல் போனா யாகத்துக்கு பூர்த்தி ஏற்படாது. சரி, இப்போ அந்த ஷோடசி கிரகம் அப்படின்ற பாத்திரத்தை கொண்டு ஹோமத்தை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுப்போம், இது பண்ணாதான் யாகம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு புரிஞ்சுப்போம். இப்போ அந்த கிரகத்தை கொண்டு நீ யாகத்தை பண்ணாத அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுப்போம், இது பண்ணினோமே என்றால் யாகத்துக்கு தடை ஏற்படும் அப்படின்னா இப்பதான் விரோதம் இருக்கு. நான் ஷோடசி கிரகத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தை வச்சுட்டு ஹோமம் பண்ணா யாகம் பூர்த்தி ஆகும், அதை வச்சுட்டு பண்ணா யாகம் தடைப்படும். இது விரோதம் தானே. ஒரே ஒரு செயலானது யாகத்துக்கு பூர்த்தியை கொடுக்கும், யாகத்துக்கு தடையும் ஏற்படுத்தும். சரி வரல இல்லையா? இப்ப மீமாம்ச காலம் போய் என்ன யோசிக்கிறாங்க என்றால், அப்போ கோவிந்ததாச சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி கேட்கறீங்கன்னு நினைச்சு நான் கேட்க. அப்படியா, சரி சரி. யாகத்துக்கு கேள்வி வச்சுக்கலாமா? ராஜேஸ்வரமாவும் ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல, நான் ஒன்று பண்றேன், நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு. அப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியதை பார்க்காம போயிடுவோம். நல்ல ஒரு ரீகேப்புக்கு நான் சட்டுன்னு சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் இருக்கு இல்லையா, அதனால. அப்போ என்னன்னாங்க, யாகத்துக்கு தடை ஏற்படும் அப்படின்ற வாக்கியத்தை அந்த மீமாம்சகன் எப்படி மாத்தி வச்சுக்கிறான் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செயல்ல இருந்து நம்மளை தவிர்க்கணும் அப்படின்னு வச்சுப்போமே. செயல இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா என்ன சொன்னா நம்ம தவிருவோம், அந்த செயலை பண்ணாம எப்போ நம்ம மீளுவோம்? இந்த தமிழ்ல புரியறது எல்லாருக்கும்? யாருக்காவது இந்த தவிருதல் மீளுதல் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? தீங்கு விளைவிக்கும். பண்ணினா கெடுதல், என்னது பண்ணினா தீங்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. சரி, பணியா தீங்கு நல்லது இல்லை, அதுதான் கரெக்ட் தான். இல்ல, நான் தமிழ் பத்தி கேட்கிறேன். இப்ப மீளுதல் அப்படின்னா யாருக்காவது சந்தேகம் இருக்கா? மீட்சினா என்ன, மீளுதல் அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னு புரியலையே அப்படின்னு யாருக்காவது இருக்கா? அப்ப எல்லாருக்குமே மீளுதல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்போ அந்த தமிழ் லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தாலே போதும், நல்லதுதான். சரி, இப்போ என்னன்னா இப்போ வந்து அப்ப எப்படி நம்ம தவிருவோம்? இது வந்து யாகத்தை பண்ணா நம்ம இந்த செயலை பண்ணா நமக்கு ஒரு தீமை அப்படின்னு நினைச்சா நம்ம தவிர்ந்துடுவோம். சரி, ஆனா இப்ப அந்த மாதிரி இங்க நம்ம அர்த்தத்தை கொள்ள மாட்டோம். சோடசி கிரகம் அப்படின்ற பாத்திரத்தை பண்றதுனால தீமை அப்படின்ற அர்த்தத்தை நம்ம கொள்ள மாட்டோம்.
அதனால நம்ம என்ன சொல்லி ஆகணும், இங்க வேதம் ஏதோ நமக்கு புரிய வைக்கிறது, அதை புரிஞ்சுட்டா நம்ம இந்த சோடசி கிரகம் அப்படின்றத வந்து நம்ம கைப்பற்றவே மாட்டோம். புரியுதா? கொஞ்சம் இப்ப நான் டேரக்டா கேள்வி கேட்டுட்டு அந்த பதில் வந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ நம்ம இப்படி இருக்கும் பொழுது, இந்த சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது, மறுபடியும் சுச்சுவேஷனை கொஞ்சம் சம்மரைஸ் பண்றேன். வேதம் வந்து இதை நீ பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்? இதை நீ பண்ணாத அப்படின்னு வேதம் சொன்ன உடனே நம்ம எப்படி ப்ராசஸ் பண்றோம் அதை? இந்த செயலை பண்ணா எனக்கு தீமை கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு செயல்ல இருந்து மீண்டு வந்துடுறோம் இல்லையா? இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலா. ஆனா இங்க நீ ஷோடசி கிரகத்தை பண்ணாத அப்படின்னு வேதம் சொல்றது. ஷோடசி கிரகம் பண்ணா தீமை கிடைக்கும் அப்படின்னு நம்ம இங்க வச்சுக்க முடியாது. ஏன்னா அதே வேதம் தான் என்ன சொல்லியிருக்கு? ஷோடசி கிரகத்தை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. ஆக இந்த வாக்கியத்துல இருந்து நம்ம எப்படி அர்த்தத்தை கொள்ளணும் அப்படின்னா, வேதம் ஒண்ணு சொல்றது, எது சொன்னா நான் இந்த ஷோடசி கிரகத்தை பண்ணாம இருப்பேனோ அது எனக்கு புரிய வைக்கிறது வேதம் இப்படின்னு மட்டும் தான் புரிஞ்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ உள்ளி பூண்டை சாப்பிடாத அப்படின்னு வேதம் சொல்றது நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? அதை இப்போ வேதம் வந்து எனக்கு உள்ளி பூண்டு சாப்பிடாம தடுக்கணும் அப்படின்னு வேதத்துக்கு ஆசை. அது என்ன புரிய வைக்கிறது எனக்கு அப்படின்னா, உள்ளி பூண்டு சாப்பிட்டா எனக்கு தீமை ஏற்படும் அப்படின்னு புரிய வைக்கிறது. அப்ப புரிஞ்சதுன்னா நானே சாப்பிடாம தானே இருப்பேன், மீண்டு வந்துடுவேன் இல்லையா? சரி, இப்ப அதே மாதிரி இங்க யோசிக்கணும். சோடசி கிரகம் அப்படி அந்த சோடசி அப்படின்ற பாத்திரத்தை கொண்டு நீ ஹோமத்தை பண்ணாத அப்படின்னு வேதம் சொல்றது. ஆனா பண்ணா தீமை அப்படின்றதுக்கு தாத்பரியம் சொல்ல முடியாது. பண்ணா தீமை அப்படின்றது கிடையாது. ஆனா இப்ப வேதம் வந்து என்ன சோடசி கிரகம் நீ பண்ணாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுலதான் வேதத்துக்கு தாத்பரியம். எப்படி இருக்கும் பொழுது நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கொள்ளுவோம்? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். இது சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது. யாரு இது வரைக்கும் கை தூக்காதவர்கள் யாரா? ரங்கராஜன் சுவாமி இது வரைக்கும் எதுவும் சொல்லல. ரங்கராஜன் அதாவது இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, அதிகமான பலன் கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இதுல இருந்து? அதாவது பண்ணோம்னா அதிகமான பலன் கிடைக்கும், பண்ணலைன்னா அதுக்கு அதிகமான பலன் கிடைக்காது. சரி, பண்ணானா அதிகமான பலன் கிடைக்கும்ன்றது ஒண்ணு கரெக்டானது அது. ஆனா இங்க பண்ணாத அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் இருக்கு. பண்ணாத அப்படின்றத நம்ம எப்போ வந்து ஒரு செயல்ல இருந்து சரி நான் அதுக்கு எப்ப நம்ம சொல்லுவோம்? ஒரு செயல் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா, ஒரு செயல் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அந்த பதில் வந்தாச்சு கிட்டத்தட்ட. சரி, விமலா மாமிக்கு ஒரு இது கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். கிட்டத்தட்ட பதில் வந்தாச்சு, ரங்கநாதன் சொல்லியாச்சு. விமலா மாமி அதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது நம்ம பண்ணாட்டாலும் வேற யாராவது பண்ணிடுவான், முடிஞ்சிடும். சோ நம்ம இது பண்ணாலும் அது நடந்துடும் அப்படிங்கும்போது பண்ணாம. அது ரங்கநாதசாமி சொன்னதும் அதுவும். இப்ப இந்த இடத்துல சொல்லுங்க அது அப்படியே நீங்க வந்து இந்த பாத்திரம் வச்சு பண்ணாட்டாலும் மத்த அங்கங்கள்னால கிடைக்க வேண்டிய பலன் கிடைச்சிடும். அவ்வளவுதான். சரியா? சரியா? இப்போ எல்லாம் சரி, நல்லது, சந்தோஷமா இருக்கு. ஸோ இதெல்லாம் கஷ்டமான கான்செப்ட், நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். ஸோ இது வந்து நம்ம பண்ணாத அப்படின்றதுக்கு நம்ம இது மாதிரி அர்த்தம் வச்சுருவோம். பண்ணாட்டியும் என்ன, இப்போ பண்ணாதான் வேதம் என்ன எதுக்காக என்ன சொல்றது அப்படின்னா, இது பண்ணாம போனா கூட மத்ததை வச்சுட்டே அந்த யாகமானது பூர்த்தி ஆயிடுமே. சரி, இப்படி இருக்கும் பொழுது இது இல்லாமலே யாகமானது பூர்த்தி ஆயிடுதுன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்ப வேதம் வந்து என்ன சோடசி கிரகத்தை பண்ணு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன தாத்பரியம்? உனக்கு அதிகமான பலன் வேணுமா, அப்ப நீ பண்ணு அப்படின்னு அங்க நம்ம அர்த்தத்தை மாத்தி வச்சுக்கிறோம். இப்ப அது அப்படியே எங்க பெரியவா சண்பளையோட ஸ்ரீசுக்தியை கொண்டு வாங்க, சுலபமாக ஆயிடும். சக்கர லாஞ்சனம் யாருக்கு இருக்கோ அவனை நீ உள்ள வீடு அப்படின்னு பொழுது ஒரு எக்ஸ்ட்ரா அம்சத்தை சேர்த்தார் இல்லையா? சந்தேகம் இல்லாம உள்ள வீடு அப்படின்னு. அங்க அதிகமான பலம் அப்படின்ற மாதிரி இங்க சந்தேகம் இல்லாம உள்ள வீடு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா அம்சத்தை சேர்த்த. மற்றவனை உள்ள விடாத அப்படின்றது பொழுது என்ன சொன்னாருங்க? அங்க என்ன ஆச்சு? சோடசி கிரகம் பொறுத்தவரையிலும் மற்ற அங்கத்தினாலே யாகம் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு அப்படியே மாத்தி வச்சுட்டா மாதிரி இங்க என்ன மாத்தி வச்சுட்டார்? உள்ள விடாது அப்படின்னா பாவ பரீட்சை பண்ணி உள்ள விடு அப்படின்னு நீங்க மாத்தி வச்சுட்டு இருக்க. இதுக்கு மேல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸை நீங்களே இந்த ஆடியோ வீடியோ அதை வந்து மறுபடியும் கேட்டு இன்னும் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸா எடுத்துக்கோங்க. இன்னும் சிமிலாரிட்டிஸ் கண்டிப்பா நம்ம உங்களால அனலைஸ் பண்ண முடியும். சீதாராம் சொல்லி கேள்வி இருக்காது. அந்த சங்கு சக்கர லாஞ்சனம் எல்லாம் மற்ற குணங்களாலையும் அவளை வந்து தகுதியாரா உள்ள விடுன்னு அப்படி எடுத்துக்கணுமா? அப்படி இல்லை அப்படிங்க. அதுவும் நல்ல யோசனை தான். ஸோ அது வந்து ஒரு டைரக்ட் சிமிலாரிட்டி. நம்ம வந்து ஷோடசி பார்த்ததுக்கும் இங்கேயும். ஆனா இங்க வேற விதமா யோசிக்கணும். நீங்க யோசிச்சுட்டு வாங்கலேன், இது ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ சீதாராம சுவாமி சொன்னது வந்து
சரியா இருந்தாலும் இங்க வந்து பொருந்தல. நம்மளுடைய அந்த பெரியவாசனுடைய இது அந்த அந்த வாக்கியங்களுக்கு அது பொருந்தல இல்லையா? வேற மாதிரி யோசிச்சுட்டு கொண்டு வரலாம். எக்ஸசைஸா எடுத்துக்கோங்க எல்லாரும். சரி, ரங்கநாத சமயதா கேள்வி இருக்கா? அடியன் ஒரே ஒரு கேள்வி. அதாவது ஃபர்ஸ்ட் முதல் எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தது விரோதம் ஏற்பட்டது இல்லையா? நம்ம சோடசி பாத்திரத்துல பண்ணாதங்கிறதுல விரோதம் ஏற்பட்டது. ஆனா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லயும் விரோதம் இல்லையே. கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நெசசரி இல்ல, ஆனா அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விரோதமா இல்லையே. ஆனா நம்ம எப்படி மாத்திக்க முடியும்? இப்போ இப்போ மாற்றத்துக்கு, இப்போ வாக்கியத்தை மாத்தி வச்சுக்கிறதுக்கு விரோதம் மட்டும்தான் காரணமா? சோடசி விஷயத்துல ஸ்பஷ்டமாக இருக்கு. அது விரோதமாக இருக்கே, நான் எப்படியாவது மாத்திட்டு தான் ஆகணும் அப்படின்னு அங்க மாத்திட்டு வாங்க. இங்க வெறும் விரோதம் மட்டும் காரணம் கிடையாது மாத்தி வச்சுக்கிறதுக்கு, பயனே இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் நம்ம வாத்தியத்தை மாத்தி தான் வச்சுப்போம். இது சொல்லி ஒரு பயனே இல்லையே, அப்ப எதுக்காக சொல்றது? அப்ப ஏதோ வேற ஏதாவது தாத்பரியம் இருக்கணுமே அப்படின்னு நம்ம மாத்தி வச்சுக்கலாம் இல்லையா? அதான் இங்க திருப்பல்லாண்டுல நடந்திருக்கு. கோவிந்ததாச சுவாமி கேள்வி இருக்கா? சுவாமி, விரோதம் இல்லைன்னு எப்படி சுவாமி சொல்றது? இப்ப இது விரோதம் இல்லையா? அதாவது சக்கரப்பொறி ஒத்தி கொண்டவங்களை உள்ள விடணும்னு சொல்றாரு. இங்க சக்கரப்பொறி அதுக்கு டைரக்ட் அர்த்தம் வந்து சக்கரப்பொறி ஒத்தி கொள்ளாதவங்களை உள்ள விடக்கூடாதுங்கிறது தான். ஆனா வியாக்கியானத்துல வந்து சக்கரப்பொறி ஒத்தி கொள்ளாதவங்கள பாவ பரீட்சை பண்ணி விடுங்கன்னு சொல்றது அது விரோதம் தானே? அந்த கேள்வி இல்ல. ரங்கநாத சாமி கேக்குறது என்ன அப்படின்னா, நம்ம ஏன் வந்து பெரியவாச்சன் பிள்ளை அர்த்தத்தை மாத்தி வச்சுக்கிறார்? அந்த மூலத்துல கண்ணன் சொன்ன வாக்கியத்துல ஏதாவது விரோதம் இருக்கா? ஒரு விரோதமும் இல்லையே அப்படின்னு கேக்குறார். புரியுதா? புரியுறது இல்லையா? சரி, எல்லாருக்கும் கேள்வி, நல்ல கேள்வி. பதிலும் புரிஞ்சது எல்லாருக்கும்? யாருக்காவது பதில் இல்ல? நம்ம ஏன் வந்து வாக்கியத்தை மாத்தி வச்சிருந்தோம்? சரி, வேற யாராவது பதில் சொல்லுங்க. நான் சொன்னதை வந்து அனுவாதம் பண்ண முடியுமா? அதை ரிப்பீட் பண்ண முடியுமா? என்ன பதில் சொன்னேன்றத நான் அட்டெண்ட் பண்றேன். இங்க வந்து டைரக்டா அதிகமான பலன் என்பது கோபாலசாமி விஜய் யாரு? விஜய் ராகவன் மாமா பையன். அப்படியா? ஆடியன். சரி, அடியன் கோபாலசாமி மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். விஜய் சாமி கை தூக்கி திருமணம் இருக்கு இல்லையா? இட்டு இருக்கேன். எனக்கு அந்த முதல்ல வீடியோல வந்தேன், அப்புறம் பிரேக் ஆச்சு, அதனால திருப்பி வாய்ஸ் மட்டும் வந்துட்டேன். அப்படியா? சரி சரி, வீடியோலயே வரலாம். क्वेश्चन ஆன்சர் பண்ணும்போது வீடியோலயே வரலாம். இட்டு இருக்கேன். அப்படியா? சரி. அந்த அதான் அது இதுல வந்து டைரக்டா விரோதம் இல்லைனாலும் ஒரு அன்னெசரி ஸ்டேட்மெண்டா இருக்குங்கிறதுனால அத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வருவாரு. சரியா? இதாங்க பதிலே. ஸோ நம்ம சென்டென்ஸோடைய அர்த்தத்தை மாற்றி வச்சுக்கிறதுக்கு விரோதம் மட்டும் காரணம் கிடையாது. ரிடண்டன்சி அந்த மாதிரி ஒரு தேவையில்லையே அப்படின்றதும் நம்ம மாற்றி வச்சுப்போம் அதனால. சரி, ஸோ இப்போ மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வருவோம், இந்த பாட்டுக்கு வருவோம். அப்போ தந்தை 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 அப்படின்ற பாட்டுல பார்த்தீங்கன்னா ஆட்செய்கின்றோம் அப்படின்னு பாட்டுல வருது. ஆட்செய்கிறதுனா என்ன? கைங்கரியம் பண்றது. இது பொதுவா இருக்கு. கைங்கரியம் பண்றதுன்றது வந்து பொதுவா இருக்கு. ஆனா பெரியவாச்சன் பிள்ளை என்ன பண்றாரு? என்ன வியாக்கியானம் பண்றார்? திருப்பல்லாண்டு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா எடுத்து வியாக்கியானம் பண்றார். பொதுவா இருக்கக்கூடிய அந்த கைங்கரியம், ஆட்செய்தல்னா கைங்கரியம் பண்றது, அத ரொம்ப ஸ்பெசிபிக்கா திருப்பல்லாண்டு ஆகிற கைங்கரியம், திருப்பல்லாண்டு பாடுறதும் ஒரு கைங்கரியம் தானே, ஸ்பெசிபிக்கா அந்த கைங்கரியம் தான் அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். சரி, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னா, வாக்கியம் அதையே நம்ம ஒரு பிரமாணமாக கொள்ளலாம். ஏன்னா இதே வாக்கியத்துல மேல என்ன இருக்குன்னா, எந்த தந்தை தந்தை அப்படின்ற பாட்டு அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன வருது? எந்த தந்தை 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 தம்மூத்தப்பன் வழியாள் செய்கின்றோம் திருவோண திருவிழாவில் அப்படின்னு ஆரம்பிச்சு பந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே அப்படின்னு வருதா? இதே வாக்கியத்துல மேற்கொண்டு பல்லாண்டு பாடுறதை பத்தி பிரஸ்தாவம் வருது. ஆகையினால என்ன தெரியறதுன்னா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா, இங்க பொதுவா இருக்கிற அந்த ஆட்செய்தல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்ட ஆட்செய்தல் அப்படின்னா பல்லாண்டு பாடுகிற ஆட்செய்தல் அப்படின்னு அந்த வாக்கியத்திலேருந்தே தெரிகிறது. அதனால நம்ம ஆச்சரியம் அந்த மாதிரி வியாக்கியானம் பண்றோம். சரியா?
இப்ப இதுலயே பிரகரணம் கான்டெக்ட் அப்படின்றது கொண்டு வருவோமே. மொத்த 12 பாட்டுல வந்து பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு தானே போயிட்டே இருக்கு. எந்த தந்தைன்றது வந்து 5ஆம் பாட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாட்டுல ஒருவேளை பல்லாண்டு அப்படின்ற சொல்லே இல்லைன்னு வச்சுப்போமே. ஆனா நமக்கு தெரியும் மொத்த 12 பாட்டு இதுக்கு திருப்பல்லாண்டு அப்படின்னு தான் பெயர். சரியா? இப்போ கான்டெக்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கான்டெக்ட் இருக்கும் பொழுது இப்ப ஆழ்வார் வந்து ஆட்செய்தல் அப்படின்னு சொல்றார். நமக்கு ஒண்ணு என்ன தோணும், அந்த வாக்கியத்துல பல்லாண்டு பாடுறது இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. இந்த கான்டெக்ட் வச்சே நம்ம புரிஞ்சுப்போம் இல்லையா? அதுக்குதான் பிரகரணம் அப்படின்னு பெயர். கொஞ்சம் சுலபமா தான் இருக்கும் அப்படின்னு தோன்றது. சரி, இதுல வந்து நம்ம இப்போ மீமாம்சா விஷயம் ஒண்ணு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்ப்போம். யாகத்துல புரோடாசம் அப்படின்னு ஒண்ணு பண்ணணும். இட்லியோ தோசை மாதிரி இருக்கும். இட்லி தான், இட்லி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோமே. அந்த புரோடாசம் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ஏதோ ஒரு நெல்லால பண்ணணும். அந்த தானியத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு தானியத்தை வச்சுட்டு பண்ணணும். அந்த தானியம் வந்து அரிசி அப்படின்ற நெல் அப்படின்ற தானியம் அப்படின்னு சொல்லிட்டே வருது வேதம். இப்போ நெல்லுக்கு புரோக்ஷணத்தை பண்ணு அப்படின்னு சொல்றது. நெல்லுக்கு புரோக்ஷணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சுனா வேதம் நமக்கு என்ன நெல்லுன்னு தோணும்? அந்த கான்டெக்ட் போயிட்டு இருக்கும் பொழுது எந்த நெல்லை கொண்டு அந்த புரோடாசத்தை பண்றோமோ அந்த நெல்லுக்கு புரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு தானே தோணும் எல்லாருக்குமே. ஆனா இப்ப வேதம் சொல்லவே இல்லையே. வேதம் என்ன சொல்லிட்டு, அது ஜென்ரலா சொல்லியிருக்கு, நெல்லுக்கு ஒரு புரோக்ஷணத்தை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிரகரணத்தை கான்டெக்ட் வச்சு நம்ம என்ன மாத்திக்கிறோம், அதை இந்த யாகத்துல புரோடாசத்துக்காக பயன்படுற நெல் அப்படின்னு மாத்தி வச்சுக்கிறோம் இல்லையா? இதுவும் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு தான் தோன்றுது. இல்ல எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த யாகத்துல நெல்லு தான் பயன்படுறது. சரியா? வேற ஒரு தானியம் எடுத்துக்கோ, யவஹா அப்படின்ற தானியம். உளுந்துன்னு நினைக்கிறேன். மாஷா தான் உளுந்தா. யவஹான்னு ஒரு தானியம் இருக்கு. சிலடி மாஷா அப்படின்னு நினைச்சுப்போம். உளுந்து அப்படின்னு இன்னொரு தானியம் இருக்கு, மாஷா அப்படின்னு. இதுக்கும் இப்போ யாகத்துக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஆனா இப்போ வேதம் சொல்றது உளுந்த புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்றது. நம்ம எப்படி எடுத்துப்போம் அதை? இங்க மாஷம் அந்த உளுந்து அப்படின்றது சொன்ன அந்த யாகத்துல எங்கேயுமே வரவே இல்லையே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு உளுந்து தான் எடுத்துப்போம். ஏதோ ஒரு உளுந்தை எடுத்துட்டு அப்புறம் என்ன யோசிப்போம், சரி அப்ப எதுக்காக நான் புரோக்ஷணம் பண்றேன்? வேதம் புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு சொல்றது. எதுக்காக புரோக்ஷணம் பண்ணணும்? இப்போ புரோக்ஷணம் பண்ணனா அப்ப எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போமே. புரோக்ஷணம் பண்ணா எனக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல பலன், சொர்க்கம் அப்படின்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்போமா? எதுக்காக நான் புரோக்ஷணத்தை பண்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா எது வந்து நம்மளுடைய பதிலாக இருக்கும்? மறுபடியும் சொல்லட்டா என்ன சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு மறுபடியும் சொல்லட்டா, ஒரு யாகம் போயின்னு இருக்கு. ஏதோ ஒரு பேர் கொடுப்போமே அந்த யாகத்துக்கு, ஜோதிஷ்டோம யாகம் அப்படின்னு ஒரு யாகம் போயிட்டு இருக்குது. அதுல வந்து ஜோதிஷ்டோம யாகத்தை புரோடாசம் இல்லை, ஏதோ ஒரு யாகம் வச்சுப்போமே, அதுல வந்து புரோடாசத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இட்லியை எப்படி பண்ணணும் அப்படின்னா அரிசி நெல்லை கொண்டு இட்லியை பண்ணிடு அப்படின்ட்டு தான் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கு வேதம். இப்போ வந்து உளுந்துக்கு புரோக்ஷணத்தை பண்ணு, ஒரு கைப்பிடி உளுந்து எடுத்துக்கோ, அதுக்கு புரோக்ஷணத்தை பண்ணு அப்படின்னு சொல்றது. முன்னாடி என்ன பார்த்தோம், கைப்பிடி நெல் எடுத்துக்கோ புரோக்ஷணத்தை பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன புரிஞ்சுட்டோம், ஓ புரோடாசத்துக்கு பயன்படுத்துற நெல் இருக்கு இல்லையா, அதை புரோக்ஷணம் பண்ணுன்னு வேதம் சொல்றது. வேதம் இவ்வளவு சொல்லித்தானே, வேதம் நெல்லுக்கு புரோக்ஷணம் பண்ணி இவ்வளவு தான் சொல்லிட்டு. ஆனா நம்ம அப்படியே நல்லா ஆட் பண்ணிட்டோம், பிரகரணத்து கான்டெக்சுவல் இன்ஃபர்மேஷனை கொண்டு அப்படியே ஆட் பண்ணிட்டோம். சரி, இப்போ உளுந்த புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்றது. என்ன பண்ணுவோம், உளுந்து இந்த யாகத்துக்கு சம்பந்தமே இல்லையே, உளுந்துக்கும் இந்த யாகத்துக்கும். உளுந்த புரோக்ஷணம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு உளுந்து தான் எடுத்துக்கும், ஏதோ ஒரு உளுந்து, அவ்வளவுதான். அந்த கான்டெக்ட்லயே வரலையே, சரி வரல. இப்போ உளுந்துக்கு புரோக்ஷணம் பண்றது எதுக்காக? இப்போ போன இதுல பார்த்தோம்னா இப்போ நெல்லுக்கு புரோக்ஷணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலையா வேதம். நம்ம இதை எப்படி புரிஞ்சுப்போம் அப்படின்னா, நெல்லை புரோக்ஷணம் பண்ண சொல்றது, புரோக்ஷணம் பண்ணிட்டு அந்த நெல்லால் நம்ம அந்த புரோடாசத்தை பண்ணணும், அதனால அப்புறம் யாகத்தை பண்ணணும், அப்பதான் யாகம் பலத்தை கொடுக்கும். புரோக்ஷணமே பண்ணாம நெல்லை வச்சு கூட இட்லியை அந்த புரோடாசத்தை பண்ண முடியும், அதுக்கப்புறம் அதை ஹோமத்துல அபிஷா கொடுக்க முடியும். ஆனா அப்படி பண்ணா என்ன ஆகும், பலன் கிடைக்காது. எப்ப பலன் கிடைக்கும், புரோக்ஷணத்தை பண்ணிட்டு நெல்லுக்கு புரோக்ஷணத்தை பண்ணிட்டு அந்த நெல்லால புரோக்ஷணம் பண்ணப்பட்ட நெல்லால புரோடாசத்தை பண்ணிட்டு
அந்த புரோடாசத்தை ஹோமத்துல போட்டோமே என்றால் அப்போ பலன் கிடைக்கும். அப்போ எதுக்காக புரோக்ஷனம் பண்றோம் அப்படின்னா புரியறது இல்லையா? எதுக்காக புரோக்ஷனம் பண்ணணும்? பரம்பரையா அப்பதான் நமக்கு பலன் கிடைக்கும். இப்படி இருக்கு இல்லையா? சரி, அது புரிஞ்சது சுலபமா. இப்ப நம்ம உளுந்துக்கு வருவோமே, உளுந்த புரோக்ஷனம் பண்ணு அப்படின்னு சொல்றது. இப்ப ஒரு கேள்வி எழுதும் இல்லையா, உளுந்துக்கு நான் ஏன் புரோக்ஷனம் பண்ணணும் அப்படின்னு. சரி, மறுபடியும் இந்த கேள்வியை திருடமா ஆக்கிக்கிறேன். இந்த பதில் நீங்க கண்டிப்பா சொல்றீங்களா அப்படின்றதுக்கு ஒரு மறுபடியும் சொல்றேன். கேள்வி கேட்கறதுல நெல்லுக்கு புரோக்ஷனம் பண்ணு அப்படின்னு வேதம் சொல்ல, நமக்கு ஒரு அங்க கேள்வி வருது, எதுக்காக நான் நெல்லுக்கு புரோக்ஷனம் பண்ணணும் அப்படின்னு. என்ன பதில் அதுக்கு? எதுக்காக நெல்லுக்கு புரோக்ஷனம் பண்ணணும்? அப்பதான் யாகம் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்பதான் யாகம் பூர்த்தியாகி பலனை கொடுக்கும். சரியா? அப்படின்றது. சரி, இப்போ அதே கேள்விதான் நீங்க வரும். இப்போ மாசம் அப்படின்னு அந்த உளுந்து இருக்கு. உளுந்துக்கு இப்போ அங்க என்ன வாசி அப்படின்னா, நம்ம நெல்லுக்கு புரோக்ஷனம் பண்றோம். புரோக்ஷனம் பண்ணப்படுற நெல்லு மேல் கொண்டு பயன்பட போறது. உளுந்து எதுக்காக பயன்படணும் இல்லையா? அதனால இது புரோடாஸ்துக்கு இந்த உளுந்து இந்த பர்டிகுலர் ஹோமத்துக்கு புரோடாஸ் உளுந்துல இருந்து பண்ணணும், தான் பயன்படணும், அங்க புரோடாசமாக ஆகணும். சரி, அது ஒரு கனெக்ஷன் புரியுது. கடைசி வரைக்கும் அது அனுவர்த்திச்சுட்டு இருக்கணும். புரோக்ஷனம் பண்ணப்பட்ட நெல்லு தான் கடைசி வரைக்கும் போகுது. இப்போ வேத நடுவில் என்ன சொல்றது அப்படின்னா, உளுந்துக்கு புரோக்ஷனத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்தோம்? உளுந்துன்றது வந்து கான்டெக்ட்ல இல்ல, ஏதோ ஒரு உளுந்து எடுத்துட்டு போனோம். நம்ம புரோடாசத்துக்கு பயன்படுத்த நெல் எடுத்துக்கிற மாதிரி இவனும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு உளுந்து எடுத்துட்டு போறோம். ஆனா நமக்கு தோன்றது இப்போ எதுக்காக புரோக்ஷனம் பண்ணணும்? அப்ப இப்படி வச்சுக்கலாமே, புரோக்ஷனம் பண்ணுன்னு வேதம் சொல்றது இல்லையா? அப்ப இது கண்டிப்பா ஏதோ ஒரு பலன் இருக்கணும். புரோக்ஷனம் பண்ணுன்னு சொன்னதுனாலே நம்ம அதான முன்னாடியே லாஜிக் பார்த்தோம். வேதம் வந்து இதை செய் அப்படின்னு சொன்னாலே அந்த செயலுக்கு கண்டிப்பா ஒரு நன்மை பயக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்பதான் நம்ம செயலை செய்வோம். இப்ப இங்க நன்மை என்ன? நம்ம என்ன சொல்லலாம்? சரி, நான் என்ன விரும்புறேன்னு அது கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போமே, சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு வச்சுப்போமே, அப்படின்னு நம்ம யோசிப்போமா? அந்த உளுந்த யாகத்துல பயன்படுத்தணும் இல்லையா? அந்த புரோக்ஷனம் பண்ண உளுந்த யாகத்துல பயன்படுத்தினாதான் அந்த பலன் கிடைக்கும் இல்லையா? மேல உண்மை இல்லையா? நெல்லு தானே பயன்படுத்த போறோம் மேல. இல்ல, இந்த எதை யூஸ் பண்ணாலும் தப்பில்லை எடுத்துக்கிறோம். என்னது? நெல்லு உருந்து எதை யூஸ் பண்ணாலும் தப்பில்லை. சரி, ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க, கரெக்டா யோசிக்கணும். இப்ப என்ன தெரியுமா, இது வந்து இந்த மாதிரி ஒரு, அப்போ நம்ம வேதம் வந்து நீ இத உளுந்த வந்து புரோக்ஷனம் பண்ணு அப்படின்னு சொன்னதுனாலேயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப நெல்லை யூஸ் பண்ற மாதிரி நம்ம உளுந்து கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கே. இப்ப வாசி புரியுறது அவங்களுக்கு. வேதம் நேரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, நெல்லை பயன்படுத்தி புரோடாசத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை புரோக்ஷனம் பண்ணு அப்படின்னு சொல்றது. அப்ப நமக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா திடீர்னு வேதம் வந்து என்ன பண்றதுன்னா, உளுந்துக்கு புரோக்ஷனத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்றது. உளுந்துக்கு புரோக்ஷனம் பண்ணினதுனாலே அப்போ உளுந்து மேற்கொண்டு உபயோகம் படணுமோ அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன கல்பனம் பண்றோம் அப்படின்னா, இப்போ உளுந்தையும் சேர்த்து நம்ம புரோடாசத்தை சேர்த்துடலாமா, அதை கொண்டு புரோடாசம் பண்ற மாதிரி நமக்கு ஆப்ஷன் கொடுக்கறதா வேதம். ஒண்ணு நெல் வச்சுன்னு பண்ணலாம், புரோடா இல்லாட்டி உளுந்து வச்சுன்னு பண்ணலாம் அப்படின்னு 2 ஆப்ஷன் வேதம் கொடுக்கு. இது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் அனாலிசிஸ், இப்படி கொள்ளலாம் அப்படின்னு. சரியா? இதுல வந்து கொஞ்சம் விகல்பம் தோஷம் அப்படின்லாம் வரும். நல்லா யோசிக்கிறீங்க, நல்லது, ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, இங்க வந்து அதை ஃபாலோவும் பண்றீங்க அப்படின்றது தெரியாது. சரியா? ஆனா இதுல வந்து விகல்பம் அப்படின்ற ஒரு தோஷம் வரும். அது இல்லாமல் இப்போ நம்ம கேள்வி என்ன இருக்கு? உளுந்த புரோக்ஷனம் பண்ணணும், அந்த புரோக்ஷனம்ன்ற செயலுக்கு என்ன பலன், நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது, சொர்க்கம் இது பண்ணா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இது பண்ணா எனக்கு ஏதோ நான் என்ன நினைக்கிறேன்னு நல்ல பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உளுந்த நான் புரோக்ஷனம் பண்றேன், புரோக்ஷனம் அப்படின்றது ஒரு செயல் தானே, அந்த செயலை பண்ணாதான் நான் ஹோமத்தை கொடுக்க போறேன் இல்லையா? ஹோமத்தை கொடுக்கும் பொழுது நான் வந்து குளிச்சுட்டு தான் ஹோமம் பண்ணணும், இல்லாட்டி பக்கத்துல தேங்காய் உடைச்சிட்டு தான் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த மாதிரி விதி இருக்குன்னு வச்சுப்போமே. எதுக்காக தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அப்பதான் ஹோமம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹோமம் பண்றதுன்றது ஒரு செயல், அந்த செயல் எப்போ பூர்த்தி ஆகும்னா இன்னொரு செயலை பண்ணோம்னா தான் இந்த செயல் பூர்த்தி ஆகும் அப்படின்றது நோக்கத்துல இருக்கு இல்லையா? அதாவது நம்ம வைதிக இதுல கர்மங்கள்ல அந்த மாதிரியும் இருக்கு இல்லையா? இப்ப அதே ஸ்தானத்துல இப்ப கொண்டு வரணும். அது இந்த ஹோமம்ன்ற செயல் இப்ப பூர்த்தி ஆகும்னா தேங்காய் உடைக்கிற மாதிரி உளுந்துக்கு புரோக்ஷனம் பண்ணாதான் ஹோமம் அப்படின்ற செயல் பூர்த்தி ஆகும்.
சார் அப்போ ஹோமம்ன்ற செயல் இப்போ என்ன பலன், உளுந்துக்கு புரோக்ஷனம் பண்றதுக்கு என்ன பலன் நம்ம போய் யோசிக்கிறோம், கான்டெக்ஸ்ட பாக்குறோம். ஏதோ ஒரு ஹோமம் சொல்லப்பட்டு இருக்கு, ஸோ அந்த ஹோமத்துக்கு பூர்த்தி அப்படின்றதுதான் பலன் அப்படின்னு கான்டெக்ஸ்டோட யோசிக்கிறோமே ஒழிய அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா அப்போ இந்த உளுந்துக்கு புரோக்ஷனம் பண்ணா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், பட் நான் விரும்பின பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வேற எதுவும் திங்க் பண்ணல. கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான விஷயத்தை நீங்க எடுத்து சொல்லிட்டேனோ. சமயம் கேள்வி இருக்கா இல்ல? இது பார்ட் ஆஃப் ப்ராசஸ் நினைச்சுக்கலாமா? அங்கமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா நம்ம? அதுவேதான், கரெக்ட் தான், கரெக்ட். நம்ம புரிஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இதுவும் ஒரு அங்கம் தான், சரியா? அப்ப என்னன்னா இப்ப நம்ம சந்தியாவந்தனம் அப்படின்னு பண்றோம் இல்லையா, சந்தியாவந்தனம் பண்ணும்போது அர்க்கிய பிரதானம் அப்படின்றதுதான் முக்கியமானது. சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா நான் அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த அர்க்கிய பிரதானம்ன்றது எப்போ கம்ப்ளீட்டா ஆகும், ஆச்சமனம் தொடங்கி எல்லாமே பண்ணாதான் அர்க்கிய பிரதானம் பூர்த்தியாருது. அதே போல இந்த ஹோமத்தை பண்ணிட்டே அப்படின்னா நான் வந்து இந்த இட்லி புரோட்டாசத்தை பண்ணிட்டேன், அக்னியில போட்டேன், ஹோமம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பக்கத்துல உளுந்துக்கு நீ புரோக்ஷனம் பண்ணியா அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா அதுவும் வேண்டிய ஒரு அங்கம். தேங்காய் உடைக்கிறது சுலபமான எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி வச்சுப்போமே, இப்போ ஹோமத்தை பண்ணு அப்படின்னு ஹோமத்தை பத்தி சொல்லிகிட்டே வருது, தேங்காய் உடைச்சிடு, பக்கத்துல தேங்காய் உடைச்சிடு அப்படின்னு சொன்னா தேங்காய் உடைக்கிறது எதுக்காக நமக்கு தோணும்? அப்ப தேங்காய் உடைச்சா தனியா சொர்க்கம் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னா நம்ம புத்தி யோசிக்காது. சட்டு நம்ம என்ன யோசிப்போம், அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் யோசிக்க மாட்டோம். என்ன யோசிப்போம் அப்படின்னா தேங்காய் உடைச்சோம் என்றால் அப்பதான் இந்த ஹோமமானது பூர்த்தி ஆகும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? குட் பிகினிங்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி நல்ல தொடக்கம் அப்படின்னு தான் தேங்காய் உடைக்கிறது நம்ம செய்வோம். ஒரு நல்லபடியா நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம தேங்காய் உடைப்போம். அதே மாதிரி இந்த உளுந்து செய்வதும் இது புரோட்சகம் செய்யும் போது நம்ம யாகம் நல்லபடியா நடந்து முடியணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செய்யும். அது அப்போ கான்டெக்சுவலா தான் நம்ம யோசிப்போமே ஒழிய நம்ம வந்து இப்போ உளுந்தையும் பண்ற தேங்காயம் உடைக்கணும் அப்படின்னா 2 நாள் கழிச்சு எனக்கு வேற ஏதாவது ஒரு பலன் கிடைக்கணும், அதுக்காக தான் தேங்காய் உடைக்க சொல்றது வேதம் அப்படின்னு நம்ம வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட் நம்ம யோசிக்க மாட்டோம். அப்படின்னா இப்போ நம்ம மனசுல என்ன இருக்குன்னா அந்த ஹோமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுல ஓடின்னு இருக்கு. அப்போ தேங்காவை உடை அப்படின்னு சொன்னா தேங்காய் ஏன் உடைக்கணும் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதிலாக நமக்கு தோணும்? பதில் என்ன வரும் நமக்கு? அப்பதான் ஹோமம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு பதில் நமக்கு வரும். சரியா? இதுல கேள்வி வர்தினி மாமியா அடியன் கீர்த்தி வாசம் போட்டிருக்கு. அடியன் வர்தினி மாமி அடியன் மாமி மியூட்ல இருக்கீங்கோ. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஜஸ்ட் நான் அதை மட்டும் நீங்க சொன்னதை நான் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? இது வந்து ஒரு மேண்டேட்டரி ஆர் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃபார் த இமீடியட் கோல் இல்லையா? எனக்கு இமீடியட்டா எனக்கு இப்போ நடக்க வேண்டியது இந்த யாகம் எனக்கு பூர்த்தி ஆகணும். ஆனா அதுக்கப்புறம் அந்த நான் கண்டினியூஸா பண்ணினேன்னா எனக்கு நல்ல ஸ்வர்க்கம் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நான் அப்படி எடுத்திருந்தா கூட இமீடியட் கோலை நான் வந்து ரீச் பண்ணணும். அந்த ப்ராசஸோட இமீடியட் கோல் சாரி என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? யாரு லக்ஷ்மி பத்தி என்ன பண்றீங்க? யாரோ ஸ்கிரீன். ஓகே. சோ அப்படி நான் புரிஞ்சுக்கலாமா? ஒரு மேண்டேட்டரி ஸ்டெப், வேதம் சொல்ற மேண்டேட்டரி ஸ்டெப் ஃபார் இமீடியட் கோல்ல ரீச் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாம். கரெக்ட் தான். இப்ப யாகம் வந்து பூர்த்தி ஆகுது, அப்புறம் யாகத்துக்கு ஒரு பலன் இருக்கும். ஓகே. சரியா? கரெக்ட் தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, வேற யாராவது கேள்வி? ரங்கசாமி இத கேள்வி இருக்கா? ஆமா சுவாமி, இப்போ நம்ம பொதுவா இது எப்படி கரெக்டா இருக்கும்னு தெரியல. யாகம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ சொன்னபடி பண்ணணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பிராதான்யமா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து இது பலன் கொடுக்கும் பலன் கொடுக்காது இதெல்லாம் யோசிச்சு பண்றோமா, இல்ல யாகம் பண்ணணும் வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை பிரகாரம் பண்ணணும் அப்படிங்கறதாக பண்ணுவோம் அப்படின்றத நீங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து அந்த மாதிரி கேக்குறீங்க. அதனால நமக்கு ஏன்னா நமக்கு வந்து மோட்சம் தான் பலன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுத்து, அந்த ஆட்டிடியூடோட நீங்க கேக்குறீங்க. ஆனா அந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டான். ஒரு செயலை செய்யணும்னால யார் எப்போது என்ன செய்வான், எனக்கு ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அவன் ஒரு செயலையே செய்வான். ஆக யாகத்தை யார் பண்ணோன்னு இழியறது அப்படின்னா அதை பண்றதுக்கு வந்தாலுமே கூட அவர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா யாகத்துக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு. இங்கிருந்து 10 கிலோமீட்டர் சும்மா வேணா யாராவது ஓடுவானா? பலனே இல்லாம. அதனால என்ன பண்ணாலும் அது பலன் எதிர்பார்த்துதான் ஒருத்தன் செய்வானே. சரியா? விமலா மாமி, என்ன கேள்வி இருக்கா?
இப்ப இந்த உளுந்து புரோக்ஷனம் பண்றதுன்றது இப்ப இதுல வந்து ஒரு மேண்டேட்டரி ஸ்டெப் மாதிரி ஆகுது இல்லையா? ஆமா. ஏன்னா முன்னாடி வந்து சொல்லும் போது அந்த சோடசி பாத்திரம் சொல்லிச்சு அது வச்சு பண்ணாட்டாலும் பலன் கிடைக்குன்னா அது இல்லாட்டாலும் நடக்கிறதுன்ற மாதிரி இருக்கு. மத்த அங்கங்களாகன்ற மாதிரி வருது. இப்ப இது மத்த அங்கங்கள் வச்சு இப்ப இதுவும் ஒரு அங்கமா இருக்குன்னு இப்ப இது மேண்டேட்டரி ஸ்டெப்பா இருக்கு. சரியா சொல்லிட்டேன். ஆமா 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 மாமி, சரியா சொல்லிட்டேன். ஆமா சரியா, இதுதான் வர்தினி மாமி இதேதான் சொன்னோம். கரெக்டு தான், நல்லா நல்லா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. கரெக்டு தான். சரி கோவிந்ததாச சுவாமி. இது புரியுது சுவாமி. ஆனா இப்போ அவர் சொந்த சுவாமி வந்து ஏற்கனவே சொல்லும் போது உளுந்தாலையும் புரோடாசத்தை பண்ணிக்கலாமா அப்படின்னு பாசிபிலிட்டின்னு சொல்றீங்க. அப்படியா இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு எது வேணா அர்த்தம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா சுவாமி? அது அதுக்காக அது நல்ல ஒரு அனாலிசிஸ் தாட் ப்ராசஸ். அது ஆனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதுல வந்து விகல்பம் அஷ்டதோஷம் அப்படிலாம் வரும். அது இப்ப வரைக்கும் போக வேண்டாம். சரி, நீங்க அது மாதிரி யோசிச்சிங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். நல்லா யோசிச்சிருக்கீங்க. ஆனா இப்போதைக்கு அது ஏன் நம்ம அந்த பட்சத்தை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா அது வந்து விகல்பத்துல கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சில தோஷங்கள்லாம் இருக்கு. அது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இந்த உளுந்து புரோஷனம் பண்றதுக்கு என்ன பலன் அப்படின்னு நினைப்போம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கான்டெக்சுவலா இருக்கக்கூடிய இந்த ஹோமம் தான் பலன், அது பூர்த்தியாளர் தான் பலன் அப்படின்னு யோசிப்போன்றது. சரி, இதான் அந்த கான்டெக்ட் விஷயமா வந்தது. இது பிரகரணம். அப்புறம் அடுத்தது நம்ம இதுக்கு போவோம். ஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு, அது இப்போ வரைக்கும் வேணா. சமாக்கியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை நம்ம பார்ப்போமே. இப்போ சமாக்கியா அப்படின்னா பெயர். இந்த பெயரை வந்து ஒன்று இண்டிகேட் பண்ணும், இது இதுக்காக தான். அதாவது இப்போ எல்லாமே என்ன பண்றதுன்னா நெல்லுக்கு புரோக்ஷனம் பண்ணு இப்படின்னு மட்டும் தான் வாக்கியம் இருக்கு. ஆனா நம்மளே எப்படி அர்த்தம் வச்சுட்டோம், புரோடாசத்துக்கு பயன்படுற நெல்லுக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறோம் இல்லையா? இதே மாதிரிதான் நம்ம வந்து அந்த அஸ்தேன அவத்யதி அப்படின்னு இடத்துல நம்ம என்ன சேர்த்துட்டோம், கடின பதார்த்தத்தை அப்படின்னு நம்மளே சேர்த்துட்டோம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் தான் இந்த கான்டெக்ஸ்டோ அந்த லிங்கம் அந்த சாமர்த்தியம் அதெல்லாம் வந்து பயன்படுறது. சரி, இப்போ இதே போல சமாக்கியான பெயர் ஒரு பாகம் வேதத்துல அதுக்கு ஆத்வரியவம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்படுறது. அத்வரியம் அப்படின்னு ஒரு ரித்விக் அப்படின்னு சொல்லுவான். அத்வரின்னு ஒருத்தர் இருக்கான். ஆத்வரியவம் அப்படின்னா அவனால செய்யப்படக்கூடியது, அதுக்கு ஆத்வரியவம் அப்படின்னு பெயர். வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாகத்துக்கு அந்த பாகத்துல ஒரு பேஜ் எடுத்துக்கோமே, ஒரு பேஜ்ல 100 செயல்கள் இருக்கு. அதை பண்ணி இதை பண்ணு அப்படின்னு 100 செயல்கள் இருக்கு. அந்த பேஜுக்கு ஆத்வரியவம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு உடனே என்ன தோணும் அப்படின்னா, இந்த பேஜுக்கு ஆத்வரியவம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அப்ப இந்த 100 செயல்களையும் அத்வரியு அப்படின்றவன் செய்ய வேண்டும் அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த பேஜுக்கு ஆத்வரியம். இதுதான் வந்து நேரான அந்த மாதிரி வாக்கியமே இல்லையே. இந்த 100 செயல்களை அத்வரியு செய்ய கடவன் செய்வான் அப்படின்னு அங்க வாக்கியம் இல்லை. அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். கடினமான பதார்த்தத்தை கடினமான பதார்த்தத்தை வேதம் சொல்லல. அதே போலதான் இங்கேயும் இந்த 100 செயல்களை அத்வரியு பண்ணுவான் அப்படின்னு வேதம் சொல்லல. ஆனா பெயரை வச்சுட்டே நாம் முடிவு பண்றோம். இதுதான் வந்து சமாக்கியா அப்படின்னு பெயர். இது புரிஞ்சதா எல்லாருக்கும்? ஒரு பெயரை கொடுக்கறதுனாலயே நம்ம வந்து இப்படி வச்சுக்கோமே, ஒரு உற்சவம் நடந்துட்டு இருக்கு. உற்சவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது டியர் சுவாமி வந்து நியமிக்கிறார் ஒவ்வொருத்தரையும். ஒருத்தருக்கு வந்து இவர் வந்து அவர் பார்த்து அர்ச்சகர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறார். ஒரு உற்சவம் நடந்துட்டு இருக்கு. ஒருத்தருக்கு 100 சிஷ்யாள் இருக்கா. ஒரு சிஷ்யாளுக்கா ஒரு 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 எப்படி சொல்ற ஒரு பட்டம் மாதிரி ஒரு பட்ட பேர் கொடுக்கும் பொழுது ஒருத்தருக்கு வந்து அர்ச்சகர் அப்படின்னு பெயர் கொடுக்குறார். பேரை மட்டும் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? ஒரு அர்ச்சகர் பண்ண வேண்டியதெல்லாம் இவர் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் இல்லையா? இவர் வந்து சொல்லவே இல்லையே, இவர் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படின்னு தனியா சொல்லவே இல்லை. வாக்கியத்தை அவர் விதிக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணியிருக்கார், இவருக்கு அர்ச்சகர் அப்படின்ற ஒரு பெயரை மட்டும் கொடுத்திருக்கார். அப்ப பெயர் கொடுத்ததுனாலயே இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப ஏன் இவருக்கு இந்த பெயரை கொடுக்கணும் அப்படின்றத வச்சு நம்ம யோசிக்கணும் இல்லையா? இதேதான் கான்செப்ட் இங்கேயும் இப்ப ஆயிருக்கு.
அந்த ஒரு பேஜுக்கு ஆத்வரியவம் அப்படின்னு பெயர் கொடுத்ததுனாலேயே அந்த பேஜ்ல 100 ஆக்ஷன்ஸ் இருக்கு, 100 செயல்கள் இருக்கு. அத்வரிவால செய்யப்பட வேண்டியது அப்படின்ற அந்த பேஜுக்கு பெயர், அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன முன்னே புரிஞ்சுருவோம், அப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த 100 ஆக்ஷன்ஸும் அத்வரியும் செய்ய வேண்டும் அப்படின்னு நேர விதிவாக்கியம் இல்லாமல் போனாலும் கூட நம்ம அந்த மாதிரி புரிஞ்சுப்போம். சரி, இது இப்ப சம்பிரதாயத்து ஒரு விஷயம் சொன்னா ஒண்ணுமே புரியும் அப்படின்னு தோன்றது. காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாக சரிதம் மகத்து அப்படின்னு இருக்கு. ராமாயணத்துல யார பத்தி அதிகமா பேசப்படுறது, யார் அதிகமா பேசப்படுறார் அப்படின்னா, ராமாயணம் அப்படின்ற அந்த கிரந்தத்துக்கு, அந்த புஸ்தகத்துக்கு, அந்த கிரந்தத்துக்கு என்ன பெயர்னா ராமாயணம். ராமனுடைய அயனம் சரித்திரம் அப்படின்னு பெயர் இருக்கு. சரியா? அப்போ லைப்ரரிக்கு போயிட்டு ஒருத்தர் புஸ்தகத்தை எடுக்கிறார். எடுத்த உடனே அங்க டைட்டில் இருக்கு, ராமாயணம் அப்படின்னு இருக்கு. ராமர்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த புஸ்தக டைட்டில் பாக்குற ராமாயணம் அப்படின்னு பாக்குறாரு. அவருன்னு என்ன புரிஞ்சுப்பார், இந்த கிரந்தத்துல ராமனை பத்தி சொல்லப்படுறது அப்படின்னு. இப்ப தனியா அதுக்கு ஒரு வாக்கியம் தேவை கிடையாது. அந்த டைட்டில்லையே திஸ் புக் இஸ் அபவுட் ராமா அப்படின்னு சொன்னா தனி வாக்கியம் அது. சரியா? ராமாயணம் அப்படின்னு பார்த்த உடனே என்ன நமக்கு சட்டுன்னு தோணும் அப்படின்னா, ராமனை பத்தினது இந்த இது அப்படின்னு. அப்ப பெயர் இருக்கிறதுனாலே நம்ம என்ன வச்சுட்டோம், அது ராமனை பத்தி பேசக்கூடியது அப்படின்னு. ஆனா இத காட்டிலும் டைரக்டாவே வாக்கியம் இருந்ததுன்னா அது பிரபலமானது. இந்த கிருஷ்ணம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிப்பட்டதுன்னா, மொத்தமான ராமாயணமே சீதாயாக சரிதம் மகத்து, சீதா பிராட்டியினுடைய மகத்தான சரித்திரத்தை சொல்ல வந்தது அப்படின்னு இருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்க, டைட்டில்ல ராமாயணம் அப்படின்னு இருக்கு, பெயர் இருக்கு. சோ பெயரை மட்டும் இருக்குன்னா நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருக்கோம், இது வந்து ராமனை பத்தி சொல்லக்கூடிய புஸ்தகம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். டைட்டில் இப்படி போட்டுட்டு கீழே சின்ன ஃபாண்ட்லயோ இல்லாட்டி பெரிய ஃபாண்ட்லயோ ஏதாவது அதே ஃபாண்ட்லயோ சைஸ்லயோ என்ன போட்டிருக்கா அப்படின்னா, சீதாவுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு போட்டிருக்கா. நம்ம இப்ப என்ன புரிஞ்சுப்போம் அந்த புக்கை பார்த்து, அது நேர சீதாவுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு தான் புரிஞ்சுப்போம் நம்ம. சரியா? ஆனா அந்த வாக்கியம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோமே, அப்ப நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருப்போம், வெறும் அந்த பெயரை வச்சு என்ன புரிஞ்சுட்டு இருப்போம், இது ராமனை பத்தி சொல்ல வந்த கிரந்தம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருப்போம் இல்லையா? சரியா? இதுதான் வந்து சமாக்கியா அப்படிங்கிறது வந்து பெயர். அதை காட்டு என்ன ரகுராமன் சுவாமி கேள்வி இருக்கு. அப்படின்னா ஏன் ராமாயணம்னு பேர் வைக்கணுங்கிற கேள்வி. அப்ப ஏன் இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ அப்ப தாயாரை பத்தி தான் பேச போறது அப்படின்னா, ராமாயணம் அப்படின்றது பெயர், அதுக்கு ஏதாவது நம்ம ஒரு இதுதான் சொல்லுவா சார்த்தக்கியம் சொல்லி ஆகணும் அப்படின்னு. பெயரே வச்சிருக்க வேண்டாமே என்றால், இங்க ஆச்சாரியாலாம் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, தாயார சொல்லும் பொழுது கூடவே சேர்ந்து இவரை பத்தியும் சொல்றது விசேஷணமாக அப்படின்னு சொல்லுவா. சொல்ல வேண்டியது தாயார் தான். தாயார் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இவனுக்கு மனைவியாக இருந்தவள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனை சொல்லிதானே ஆனோம், ராமபிரான் சொல்லிதானே ஆனோம். அப்ப பெயர் வச்சதுக்கும் அங்க ஒரு சார்த்தக்கியம் வந்துடுறது. அவனா கேள்வி என்னன்னா, கிரந்தத்தை பார்த்தோன்னா யார் இது முக்கியமாக தெரிகிறார்கள் அப்படின்னு வாக்கியம் இல்லாம போனால், வெறும் பெயர் மட்டும் இருந்தது என்ன நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ராமனை பற்றினது கிரந்தம் அப்படின்னு தோணும். அதை காட்டிலும் பிரபலமாக இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, நேர வாக்கியமே இருக்கு, தாயாருடைய பெரிய சரித்திரம் இது அப்படின்னு. கிருஷ்ணன் சுவாமி. அடியன் சுவாமி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு, புரியல. அப்படியே ராமாயணம்னு பேர் வச்சுட்டு இப்பயே ஆப்போசிட்டா சொல்லணும். அந்த விளக்கம் ஓகே. இன்னொன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன், ராமர் சீத்தை இல்லாம இருக்க மாட்டார், ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்ட்டு. ஏன்னு புரியல சுவாமி. இப்போ இந்த சமாக்கியா வந்து ஏன் அப்படின்றது வந்து சமாக்கியா ஏன் புரியலையா? ஆமா, என்ன பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு லிங்கம் அப்படின்றத அங்க ஆரம்பிச்சோம், சாமர்த்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நேர வேத வாக்கியம் டைரக்டா சொல்றதுலாம் பெஸ்ட், ஒரு கன்ஃபியூஷனே எல்லாம் அப்படியே எடுத்துட்டுலாம். ஆனா அங்கங்க எல்லாமே நேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காது வேதம். நம்ம கொஞ்சம் ஏதாவது ப்ராசஸ் பண்ணி நம்ம வேற ஏதாவது சேர்த்துக்கணும். சரியா? இப்படின்றத நம்ம பார்த்துன்னே வந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இப்போ 100 செயல்கள் இருக்கு. அந்த செயலை இவன் அது ஹோதா அப்படின்னு ஒரு ரித்விக் இருக்கான். இவன் இந்த 100 ஒரு 10 செயல் வச்சுன்னு வச்சுப்போம். இந்த 10 செயலை இவன் செய்ய கடவன் அப்படின்னு நேர வேத வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போமே.
இத கன்ஃபியூஷனே இல்லையே. இந்த 10 செயலை இவன் பண்ண கடவன், இவன் பண்ணுவான், பண்ண வேண்டும் அப்படின்னு நேர கன்ஃபியூஷன் இல்லாம வேத வாக்கியம் இருக்கு. ஆனா அடுத்த பேஜுக்கு போனா அந்த 10 செயல், அடுத்த பேஜ்ல வந்து 10 செயல்கள் படிக்கப்பட்டிருக்கு, யாரு பண்ணணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த பேஜுக்கு அந்த பகுதிக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆத்வரியவம் அப்படின்னு பெயர். அத்வரியுவாலே செய்யப்பட வேண்டியது அப்படின்னு அதுக்கு பெயர் இருக்கு. நம்ம என்னன்னு புரிஞ்சுப்போம். போன இது புரியுது. ராமாயணம்னு பேர் வச்சுட்டு சீதையை பத்தி சொல்லப்படுகிறது இங்க பிரதானமா அப்படிங்கிறது அது சொல்லப்படுறது ஏன் பிரதானமான இல்ல. உங்க விஷயம் அப்படின்னா ஒரு மியூட் பண்ணிக்கலாம். கேள்வி இருந்தா மட்டும் அந்த யாருக்கு அந்த திறமை இருக்கோ அவ அதான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்ல வருதா? இல்ல அப்படி கிடையாது. யார் அத்வரியோ ஸ்பெசிபிக்கா இங்க பேரே வந்து அத்வரி, அந்த 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 பேஜுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆத்வரியவம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆத்வரியன்றவன் டேலண்டட் பர்சன்னா அது அந்த அந்த 100 செய்ய திறமை உள்ளவனா அப்படி அத்வரியு அப்படின்றவன் வந்து அந்த இதுல ஒரு யாகம்னு இருந்தா ஹோதா, அத்வரியுஹு, உத்காத்தா அப்படின்னு ஒரு 16 பேர் அந்த ஸ்தானத்துல நியமிக்கப்படுவார்கள். இப்ப சிராதம்லாம் எடுத்தோம்னா நம்ம 3 ஸ்தானம் சொல்றோம் இல்லையா, இப்ப அந்த மாதிரி அந்த ஸ்தானத்துல நியமிக்கப்படுறவர்கள். அப்ப யார் வந்து அத்வரியு அப்படின்ற ஸ்தானத்துக்கு வந்துட்டானோ அவன் தான் அத்வரியு. அப்படி அது ஒரு ஸ்தானம். சரியா? இப்போ பிரம்மோற்சவம் ஆச்சுன்னா ரக்ஷாபந்தம் ஆச்சு அப்படின்னு சில அரசுகளுக்கு மட்டும்தான் ரக்ஷாபந்தம் ஆகும். அது ஒரு ஸ்தானம். அதே போல அத்வரி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான். அதே போல ஹோதா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான். உத்காத்தா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான். ஆக இங்க சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ஹோதா அப்படின்ற ஸ்தானத்துல எவன் இருக்கானோ அவன் தான் இந்த செயல்களெல்லாம் பண்ண கடவன் அப்படின்னு ஸ்பஷ்டமாவே வாக்கியம் இருக்கும். இங்க இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த பேஜ்ல யாரு பண்ணணும் அப்படின்னு ஸ்பஷ்டமா இல்லை. ஆனா என்ன இருக்கு, அந்த பேஜுக்கு என்ன பெயர் அப்படின்னா ஆத்வரியவம் அப்படின்னு பெயரா இருக்கு. சரியா? சரி, இத வேற என்ன உதாரணம் கொடுக்கலாம்? ஒரு அத்வரி அப்படின்றதுனால கன்ஃபியூஸ், யாருன்னு தெரியாததுனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாவே ஒருத்தருக்கு ஒரு பெயர் கொடுக்கறதுதான். நீ ஏதாவது கேள்வி இருக்கா ரங்கசாமி சுவாமி? சுவாமி, இப்போ ராமாயணன் அப்படிங்கும் போது ராமனுடைய சரித்திரத்தை சொல்றதுங்கிறது தெரியும் போது அது கீழே நமக்கு சீதையோட பெருமைகளை சொல்ல வந்ததுன்னு போட்டா, அப்போ ராமாயணத்துல ராமருடைய பெருமைகள் சொல்ல வந்த இடத்துல சீதைகளையும் சேர்த்து சொல்லியிருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இது நல்ல கேள்வி. இது வந்து பிராபல்யம். இப்போ அதுதான் ஒரு ரொம்ப டீப்பா போனோம்னா கஷ்டமாயிடுமோ. இப்போ இது நல்ல கேள்வி இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ராமாயணம் அப்படின்றது வந்து அந்த புக்குக்கு பெயரா கொடுத்துருக்கோம். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். புக்குக்கு வந்து ராமாயணம் அப்படின்னு பெயர் இருக்கு. அந்த புஸ்தகத்துல ராமனுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். பெயரை கொண்டு கடைசியில நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த புஸ்தகத்துல ராமனுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு, இதுதான் புரிஞ்சுக்கணும். கரெக்டா? இது யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லன்னு நினைக்கிறேன். சரியா? அதுதானே கரெக்ட். அதான் மனுஷனுங்க. இப்போ ராமாயணம் அப்படின்னு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமனுடைய சரித்திரம் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனா இத ராமனுடைய சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே என்ன இருக்கு அப்படின்னா ராமாயணம் டைட்டில் போட்டுட்டு கீழே சீதையுடைய சரித்திரத்தை பேசக்கூடிய புஸ்தகம் அப்படின்னு இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பெயரை வச்சுட்டு ராமனுடைய சரித்திரத்தை சொல்றது அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதினவரே போட்டார், இது வந்து சீதையுடைய சரித்திரத்தை சொல்றது அப்படின்னு போட்டார் அவர். அப்படிங்க அதுதான் எடுத்துப்பீங்க. முதல்ல சீதையுடைய சரித்திரம் இங்க சொல்லப்படுறது அப்படின்றத முதல்ல எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ராமாயணம் இப்ப ஏன் ஒரு பேர் கொடுத்துருக்காரு, சீதையோட சரித்திரம்னா அது சொல்லப்படுறது அப்படின்னு ராமாயணம் ஏன் பேர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அப்புறம் யோசிப்போம். அப்போதான் தாயார சொல்ற கணக்குல ராமாயணம் சொல்லியிருக்காரு போல இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி வச்சு போனோம். இதெல்லாம் வந்து அந்த சமாக்கியா அந்த பெயர் கொடுக்கறதுன்றது வந்து இவர் ஏன் மாதிரி பெயர் கொடுத்திருக்கார் அப்படின்றத ஆராய்ச்சி நம்ம யோசிக்கிறதுக்குள்ளயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே அங்க ஒரு ஸ்பெசிபிக்கா கிளியராகவே ஒரு வாக்கியம் இருந்ததுன்னா நம்ம அதை தான் எடுத்துப்போம் அப்படின்னு தாற்பயம். இது கொஞ்சம் ரொம்ப டீப்பா போறோம்னு நினைக்கிறேன். கோவிந்ததாஸ் சுவாமி ஏதாவது கேள்வி இருக்காது?
சுவாமி இந்த சீதா சரித்திரம் அப்படின்னு சொல்ற அந்த வாக்கியம் வந்து ஸ்ருதி வாக்கியம் அப்படி எடுத்துக்கணும் சுவாமி. நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்ருதி அந்த மாதிரி அப்படிதான் டேரக்டா சொல்றது. அதான் இந்த புக்ல வந்து சீதா தான் சொல்லியிருக்கா அப்படின்னு டேரக்டா சொல்றது இல்லையா. இவ்வளவுதான் சார். டேரக்டா சொன்னா நம்ம அதான் எடுத்துக்க போறோம். நம்ம என்ன பண்ணோம் இப்போ, தண்ணி வேணுமாடா? எது இது வந்து டைரக்டா இருக்கிறது அப்படின்றது ராமாயணம் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம வந்து இது ஏதோ இம்ப்ளை பண்ண பாக்குறாரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டெண்ட் பண்றோம் இல்லையா. அதை காட்டு நம்ம டைரக்டா சொல்றது பிரபலம் அப்படின்றத நம்ம போறோம். சம்பத்குமார் சுவாமி ஏதாவது கேள்வி இருக்கா? அடேன் இப்போ ஹெட்டிங் கண்டென்ட் வந்து ப்ரொஃபைல் ஒரு ஹெட்டிங் அப்படிதான் எடுத்துக்கணும் அப்படின்னு. சரி, அப்படி கூட வச்சுக்கலாம். கண்டென்ட்டுடைய எக்ஸ்பிளனேஷன் அது பிரபலமா இல்லாட்டி வேறு ஹெட்டிங் பிரபலமா அப்படின்னா வச்சுப்போமே. நம்மளே யோசிச்சு பார்ப்போமே. கண்டென்ட்டோடைய எக்ஸ்பிளனேஷன் அவனே கொடுத்துருக்கான், என்ன இருக்கு கண்டென்ட் அப்படின்னு ஒரு ப்ரீஃப் அவன் கொடுத்துருக்கான். அதை நம்ம பார்ப்போமா இல்லாட்டி அதோடைய டைட்டில் ஒன்று இருக்கு அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போமா? சரி, டைட்டில் வச்சு நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியது. இது ஹெட்டிங் வந்து அது எக்ஸ்பிளனேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம் அப்படின்றது தான். இதுக்கு மேல வந்து ஒன்றும் தேவைன்னு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா டைம் ஆயிடுச்சு, அது இப்போ பார்க்க முடியாது. கண்டென்ட் இல்லைன்னா நம்ம ஹெட்டிங்கை வச்சே புரிஞ்சுப்போம். கண்டென்ட் இருந்தா we will go by content. கரெக்ட், வச்சுக்கலாம். ஆனா திருவேங்கடம், ராமேஷ் பாபு, திருமணம் இருக்கீங்களா? யாரு கேள்வி கேட்டாலும் இதுக்கு வந்துருங்க, வீடியோல வந்துருங்க. ராமாயணம்ன்றது நமக்கு தெரியறதுனால ராமரை பத்தி சொல்ல வந்ததுன்னு நம்ம எல்லாரும் உடனே புரிஞ்சுப்போம். சீதையின் சரித்திரத்தை சொல்ல வந்ததுன்னு போது ஆல்சோன்னு நினைச்சுக்கலாம். அதை அப்படி கிடையாது. நீங்க வந்து ஏற்கனவே உங்க மனசுல பதிஞ்சிருது. ராமாயணம் அப்படின்னா ராமனை பத்தி சொல்ல வந்துருது அப்படின்றத மனசுல வச்சு பதிச்சிருந்ததுனால இப்படி நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறீங்க. பிளாங்கா வச்சுக்கோங்க. இது வரைக்கும் எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ணுங்க. நீங்க சம்பிரதாயத்தை முழுசா மறந்துட்டு இப்ப உங்களுக்கு வந்து புஸ்தகம் கையில கொடுக்குறான் ஒருத்தர், ராமாயணம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறான். என்ன ராமர் பத்தி மட்டும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ராமர் பத்தி தெரிஞ்சுக்கணும், ராமாயணத்தை விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது சரிதான். ஆனா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. ராமர் உங்களுக்கு தெரியும், ராமாயணம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொண்ட ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறான். உங்களுக்கு என்ன தோணும்? இல்ல இப்படி வச்சுக்கோமே, ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, ஆழ்வார் வைபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுலபமா இதுவும் சுலபமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸாம்பிள். ஒரு லைப்ரரிக்கு போறீங்க, எல்லாரும் மியூட் பண்ணிக்கணும். ஆழ்வார்கள் வைபவம் அப்படின்னு புஸ்தகத்தை பாக்குறோம். டைட்டில் மட்டும் பார்த்து நமக்கு என்ன தோணும்? இங்க டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலேயே இங்க 10 ஆழ்வார்கள், 10 12 ஆழ்வார்களுடைய வைபவம் பேசப்பட போறது அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா ஆழ்வார்கள் வைபவம் அப்படின்னு போட்டுட்டு உடையவருடைய வரலாறை பேசக்கூடிய கிரந்தம் இது அப்படின்னு கீழே இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. நம்ம என்னன்னு யோசிப்போம்? நம்ம சிம்பிளா இருக்கு. இது நல்ல எக்ஸாம்பிள் தோன்றது. ஆழ்வார்கள் வைபவம் டைட்டில் இருக்கு, கீழே வந்து உடையவருடைய வைபவத்தை பேசக்கூடிய கிரந்தம் இது அப்படின்னு அவரே போட்டார், டைரக்டா போட்டார். அதுக்கப்புறம் நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம தெரிஞ்சுட்டுருவோம் உடையரை பத்தி தான் பேசப்படுறது இந்த கிரந்தத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிப்போம், அப்ப ஏன் ஆழ்வார் வைபவம் ஏன் போடணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? அப்போ ஒருவேளை இதுதான் கிட்டத்தட்ட ராமானுஜன் விட்டு அது மாதிரிதான். அது அங்க உடையருடைய வைபவம் சொல்லணும். ஆனா எப்படி சொல்றார்? மாறன் அடிப்பணிந்து இந்தவன், அப்புறம் வந்து குறைய பிரான் அடிக்கு வில்லாத அன்பன் அப்படின்னு ஆழ்வாரை வச்சுட்டே எம்பெருமானாரை சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி அப்படின்னு புரிஞ்சுன்றோம் இல்லையா? ஸோ கடைசியில இது சொல்றது வந்து எம்பெருமானார் தான் ஆழ்வார் வழியாக எம்பெருமானாரை சொல்றது அப்படின்ற இது ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள்னு தோன்றது. ஆக பேரை இப்போ மட்டும் அந்த உடையவரை சொன்ன புஸ்தகம் இது அப்படின்றது மட்டும் அந்த வாக்கியம் இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பெயரை கொண்டு நம்ம என்ன புரிஞ்சுட்டு இருப்போம்? இந்த புஸ்தகத்துல ஆழ்வார் சொல்லப்படுறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருவோம் இல்லையா? அதுதான் வந்து சமாக்கியா அப்படின்றது. சரி, அடியேன் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிருஷ்ணன் சாமி கொஞ்சம் டயர்டா இருக்கு சாமி. என்ன சந்தேகம் இல்லை? சாந்தி மாமி? இல்ல சுவாமி, பரவாயில்ல, புரிஞ்சுது, இப்ப நல்லா புரிஞ்சுது. அடியேன் சாந்தி மாமி ஏதாவது கேள்வி இருக்கா? அடியேன் சுவாமி, பத்ரி நான் அம்மாவோட இதுலதான் ஒன்னாதான் இருக்கும். அந்த இந்த ராமாயணம் அந்த இது சொன்ன அப்ப இந்த 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ வந்து இப்ப எனக்கு ராமாயணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியலன்னா அந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். இப்ப அந்த ஆழ்வார்கள் வைபவம்
எனக்கு ராமாயணங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா நான் இதுவா அதுவா சோ எனக்கு அர்த்தமே தெரியல அப்படிங்கிற மாதிரிதான் அதை நம்ம எடுத்துக்கணுமா சுவாமி? அப்படி தேவை கிடையாது, அப்படி கிடையாது. இப்ப ராமாயணம் அப்படின்றது ஆயணம்னா யாருக்குமே தெரியலன்னு வச்சுக்கோமே. ராமா அப்படின்றது ஒரு பதம் இருக்கு, அது மட்டும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ராமாயணம்ன்றது எப்படி பிரிக்கணும் அப்படின்றது கூட நமக்கு தெரியல அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப நம்மளுக்கு ஒண்ணுமே தோணாது. ராமாயணம் அப்படின்ற சொல்லுக்கு ராமனுடைய அயனம், அவனுடைய சரித்திரம் அப்படின்றதுதான் நமக்கு அர்த்தம் இருந்தாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா நம்ம யோசிப்போம். அப்ப ஏன் இந்த புஸ்தகத்துக்கு ராமாயணம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கா? அப்ப இந்த புஸ்தகத்துல ராமனுடைய சரித்திரம் பேசப்பட்டிருக்கலாமே அப்படின்னு. ராமாயணம்ன்ற சொல்லுக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக மாட்டோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அந்த 2வது லைன் இருக்கு இல்லையா, சீதாவுடைய சரித்திரம் பேசப்படுறது அப்படின்றதுல மட்டும்தான் நம்மளுடைய அதுல இருந்து நம்ம புரிஞ்சுட்டுருவோம் கிரந்தத்துல வந்து சீதாவுடைய சரித்திரம் இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப ராமாயணம் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு ஒரு அடுத்த ஸ்டெப் இருக்கு. ராமாயணம் அப்படின்ற சொல்லுக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். என்ன சொல்லு, அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ராமனுடைய சரித்திரம் அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த புஸ்தகத்துக்கு ராமாயணம்னு பேர் வச்சிருக்கா, ஆகையினால இந்த புஸ்தகத்துல ராமனுடைய சரித்திரம் பேசப்படுகின்றது அப்படின்னு நம்ம இவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கேயே கிளியரா இது சீதா சரித்திரத்தை பேசக்கூடிய புஸ்தகம்னு அவனே கிளியரா கொடுத்துட்டான்னு வச்சுப்போமே. அவனை சொல்றது அந்த எவன் பப்ளிஷ் பண்றானோ அவனே கிளியரா கொடுத்துட்டான் அப்படின்னு வச்சுப்போமே. அப்ப நம்ம யோசிக்கவே மாட்டோம்ல மேற்கொண்டு, நமக்கு தான் தெரிஞ்சு போயிருத்தே அப்படின்றது. ஆக ராமாயணம் அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தமே தெரியல அப்படின்னா அந்த டிஸ்கஷன்ல இப்ப நம்ம இல்லை. சப்தத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுன்னு இருக்கோம், ஆனாலும் அதை வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ப்ரொசீட் பண்ண மாட்டோம் அப்படின்றது தான். ஆக்சுவலா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமானது. மீமாம்சையில கடைசியில சொல்ல வேண்டியது இப்படியே சொல்லிட்டேனோன்னு தோன்றது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கொடுக்கறதுக்காக சொல்ல போக ஒருவேளை ரொம்ப ஹெவியா இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். விஷயத்த ரொம்ப இதுவா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அடியேன் பத்ரிசாமி, இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் சட்டுன்னு புரியாது. இந்த மீமாம்சா அப்படின்றதுலாம் ரகுராமன் சாமி மங்களாசாசனம் பத்தியே சொல்லிட்டு வரதுனால அந்த இடத்துல ஆட்கொள்றதுங்கிறது அது வந்து மங்களாசாசனத்தை சொல்றது அப்படின்னு, அந்த கைங்கரியங்கிறது மங்களாசாசனத்தை சொல்றது. ஏன்னா அதுதான் அந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்காங்க. அது கான்டெக்ஸ்டுக்கு நம்ம இங்க சமாக்கியானதுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? கான்டெக்ஸ்ட் வேற. இப்ப நம்ம பெயரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பல்லாண்டுன்னு இருக்கு, அதனால அது பல்லாண்டுன்றது சம்பந்தமா சாதிக்குது. பெயரை வச்சு அதுக்கு சம்பந்தமா இல்ல. அதுக்கு அந்த பல்லாண்டு அப்படின்னு புரியல சாமி என்ன சொல்றதுன்னு. வந்து 2 உதாரணங்கள் கொடுத்து அப்புறம் ஆனா அது திரும்ப திருப்பல்லாண்டுக்கு வரல, அதனால கேட்கிறேன் அது எந்த இடத்துல முடியுது. அது அப்படியேதான் இருக்கு. வெறும் திருப்பல்லாண்டு உதாரணம் வெறும் பிரகரணத்துக்காக மட்டும்தான், கான்டெக்ஸ்ட் அப்படின்றதுக்காக மட்டும்தான். அது முடிஞ்சு போயிடுச்சு, அதோட அது முடிஞ்சு போயிடுச்சு. அதோட அது முடிஞ்சு போயிடுச்சு. இந்த சமாக்கியன்றது ஆக்சுவலா கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் தான். ஆனா இப்போ ரொம்ப அதிகமா திணிச்சிட்டேன் அப்படின்னு தோன்றது. சரி, இதனால யாரும் இது எப்படி சொல்றது ஐயோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம கிரமமா போனா எல்லாமே புரிஞ்சிடும். மேபி நான் இந்த சமாக்கியாவை நீங்க எடுத்துட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு தோன்றது. அது பரவாயில்ல. சரி, இப்போ அடுத்த வாரத்துலேருந்து நான் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வரிசையா தர்க்கம் ஆரம்பிச்சு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த 2 கிளாஸுக்கு என்ன பயன் அப்படின்னா அநேகம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளவு ரிசர்ச் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது. ஆக ஒரு திருப்பல்லாண்டு திருப்பாவை வியாக்கியானத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதே போல ரகசிய கிரந்தங்கள் எல்லா இடத்துலையும் இவ்வளவு டீப் ரிசர்ச் இருக்கும் அப்படின்றது வந்து புரிஞ்சுட்டு கண்டிப்பா யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தான் தோன்றது. சரி, அடுத்த கீதா மாமி. இல்ல இப்ப எல்லாம் இந்த பிரகரணம் சமாக்கே எல்லாம் சொன்னேன். இந்த ஸ்தானம்ங்கிறது அந்த அர்ச்சகர் எக்ஸாம்பிள் தான். இல்ல ஸ்தானம்ன்றது வந்து நான் சொல்லல, அது கொஞ்சம் விட்டுட்டேன். சரி, சரி. அப்ப என்ன தெரியுது, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கான்னு தெரியுது. ஸோ ஸ்தானம் நான் நடுவில் ஒன்று சொன்னேன் அப்படின்றது நல்லது கீதா மாமி. ஸோ அதை நல்லா உன்னிப்பா கவனிக்கிறீங்க. அண்டி ரகுராமன் சாமி வியாக்கியானத்தை கொடுத்து அதன் மூலமா இதை கனெக்ட் பண்றது ரொம்ப உபயோகமா இருக்கு. சுலபமா ரிலேட் பண்ணிக்க முடியும். அடியேன் நம்ம தர்க்கம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாலும் நமக்கு இன்னும் நம்ம ஒரு வைஷத்தியம் அப்படின்னு சொல்லுவா.
கிளியரா நான் யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சாமகிரி ஒரு அது குரூப்பா நமக்கு அந்த அந்த யோசிக்கிறதுக்கு நமக்கு குரூப்பா இருக்கும். சரி, அடுத்த வாரத்துக்குள்ள நான் இதை ஷேர் பண்ணிடுறேன். அடுத்த வாரம் தர்க்கம் ஆரம்பிச்சிடலாம். சரி, இதோட இருக்கட்டும். அடியே ஸ்ரீமதி நமஹ. அடியேன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் சுவாமி. அடியேன்.